சுவாமி அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேமம்மா. சரிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவசிவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்போன் பொடித்த புகழியற்போன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிவழி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி, ஊழிவழி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவள்ளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவள்ளும், மேலும் நால்வர் பெருமக்களுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த ஈசன் குழுமம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற நாயனார்களுடைய வரிசையிலே நாவுக்கரசர் புராணம் என்ற புராணத்தை பேசுவதற்கு அடிநாயனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தருளியது. அதை தளமாக கிடைத்த இந்த ஈசன் குழுமத்திற்கு அடியனுடைய சனி சேர்த்த வணக்கங்கள். இதை கொண்டு சேர்த்த இறைவனுடைய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். மகிழ்ச்சியும் எல்லாத்தையும் நான் இந்த ஒரு தருணத்துல பார்க்க முடியுது. நிறைய அலுவல்கள் இருந்தாலும் அடியார்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கணும்னு சொல்றதுக்காக அடிநாயனுக்கு எத்தனை அலுவல் இருந்தாலும் இதை கண்டிப்பா நம்ம சொல்லியே தரணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு இந்த விஷயத்த நம்ம செய்ய வந்திருக்கோம். எல்லாரையும் அடியன் பார்க்க முடிஞ்சது. அடியன் ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருடைய திருமுக தரிசனம் கிடைச்சதுன்னா அடியன் இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவாயனம் சிவ. எல்லா அடியார்களுடைய திருமுக தரிசனமும் அடியனுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. பிரேமா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சுசிலா அம்மா, உஷா அம்மா, ரஞ்சிதாமணி அம்மா, கணேஷ் ஐயா மற்றும் தம்பதியினர், செல்வி ரவிச்சந்திரன் அம்மா, பத்மா அம்மா, அருண்குமார் ஐடியில் இருக்கிற அம்மா, நம்ம அம்மா நடராஜன் ஐயா, கலாவதி அம்மா, ஜெயந்தி அம்மா, லதா சண்முகம் அம்மா, மங்கேகசி அம்மா, மகேகசி தரிசனம் நீங்க இதான் விஜயகுமாரி அம்மா, சிவசிவசி அடிகளுக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கு. வசந்தா அம்மா, எல்லாருடைய தரிசனம், ரஞ்சிதாமணி அம்மா, பிரியா, ஜானகி அம்மா, சாருமதி அம்மா, எல்லாருடைய தரிசனம் கிடைச்சது அடியனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. லதா சண்முகமா உங்க பேத்தி கூட இருக்காங்க. எவ்வளவு தெரியும். எல்லா அடியார்களும் அடியார் ஒருத்தர். சில பேர் தோன்றாங்க, சில பேர் தோன்ற முடியாது. சுவாமிநாதன் ஐயா, எல்லாருக்கும் என்னுடைய சென்னை சேர்த்த வணக்கம். உங்களை பார்த்த உடனே அடியனுக்கு இயல்பான அந்த ஒரு நிலைப்பாடு. உங்களுக்கு பார்க்காததான் அடியனுக்கு ஏதோ ஒரு சோர்வு இருக்குன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அந்த வகையில நம்ம உள்ள போயிடலாம். ஏற்கனவே இதாயிட்டனால நம்ம உள்ள போயிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான புராண செய்திகள்லாம் பார்க்கலாம். நான் ப்ரெசென்ட் பண்றேன். தெரியுதான்னு மட்டும் பாருங்க. அடியார் பெருமக்கள் தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்க ஐயா. நல்லது. திருநாவுக்கரசு புராணம் அப்படிங்கிற புராணத்தை தான் நம்ம இன்னைக்கு சிந்திச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 60 பாடல்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் 59, நாங்க 65 வந்திருக்கு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பார்த்த பாடல் 65 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம எல்லாரும் சில பாடல்களை முக்கியமா பார்ப்போம். நாவுக்கரசர் புராணம் அப்படிங்கிறது என்ன சிறப்பு தரும் அப்படின்னா, நாவுக்கரசு என்ற நாமமே நமக்கு சிறப்பு தரும். நாவுக்கரசு புராணம் இல்ல, திருநாவுக்கரசு அப்படின்ற திருநாமமே நமக்கு சிறப்பை தரும். அப்படிங்கறதுனால திருநாவுக்கரசருடைய அந்த பெருமைகளை சொல்றாரு. அவருடைய அந்த வடிவழகை சொல்லுகின்றார்கள். இடையரா பேரன்பு, மலைவாரும் நினைவுகள், உளவாரத்தின் படையரா திருக்கரம், சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம், நடையரா பெருங்கோவு ஞானப்பாடல், தொடையரா செவ்வாய் திருமேனிதனில் அசைவு, கந்தை மிகையாம் கருத்து தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி. ஒண்ணு மட்டும் தெரியுது, நம்ம சுவாமி நம்ம நாவுக்கரச பெருமான்
நல்ல செக்கச்செவந்தவரா இருக்காரு. அவர் ரொம்ப செவத்தவரா தான் இருந்திருக்காரு. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் மாதிரி செம்மேனியனாகத்தான் அவர் இருந்தார் அப்படிங்கிறத நாம இங்க எல்லாரும் நல்லா ஒரு தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இது நாவுக்கரச பெருமானை பற்றி பல அந்த திருவதிகை, காளி, ஆரூர் அந்த பதிகத்துல அவரை பற்றி சொல்லப்பட்ட பாடல்கள் இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இது எல்லாத்திலையும் சொல்லுகின்ற கருத்து என்னன்னா, நாவுக்கரச பெருமான் எப்பொழுதுமே கண்கள்ல நீர் மழை பொழிவது போலவே இருந்திருக்கின்றார் அப்படிங்கிறத, கண்ணீர் மழையும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு வார்த்தை எல்லாத்தையும், கண்ணீர் மழை வாரும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லாத்துலயும் பொதுவாக பரவி இருக்கக்கூடிய அதை பார்க்கலாம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு வருகின்ற இலக்கணம் கண்கள்ல நீர் பெருகுதல் என்பதை நாம் எல்லாரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடல். குரு உபதேசம் சொல்லிதான் எப்பயுமே உள்ள போறோம். கருவாய் கிடந்து உன் கடலே இணையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றே உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று திருநீரணி என்று நீரணிந்தேன் கருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரானே என்ற அந்த பாடல் நமக்கு தெளிவாக செய்கிறது. இதுதான் நம்முடைய சுவாமி நமக்கு கொடுத்த குரு உபதேசமாக நாம் கருதுகின்றோம். ஏன்னா பஞ்சாக்கர மந்திரம் நமக்கு சாமி சொல்லித்தர நிறைய இடங்கள்ல நமச்சிவாய் சொல்றாரு. நம்ம ஐயா நமச்சிவாய் பதிகமே பாடியிருக்காரு நம்முடைய நாவுக்கரச பெருமான். இருந்தாலும் சிவாயனம் என்ற அதிசூக்கமான மந்திரத்தை சொல்லுகின்ற இடமாக திருப்பாதிரி புலியூர் இருப்பது நமக்கு ஒரு பெரும் பேரு தான். இந்த பெரிய புராணம் எப்படி தொடங்குகின்றதுன்னா, திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டில். இந்த வளர் திருத்தொண்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பண்பு தொகை. வளர் திருத்தொண்டில் அப்படின்றது இப்போ எப்படி முக்காலத்துக்கும் பொருந்தும் இல்லையா, 3 காலத்துக்கும் பொருந்தும். இப்ப என்ன சொல்லலாம், ஊறுகாய் அப்படின்னா ஊறும் காய், நேற்றையும் ஊறிச்சு, இன்னைக்கும் ஊறிச்சு, நாளைக்கும் ஊறுகாய். மிதியடி அப்படின்னா அந்த மிதியடி என்ன பண்ணும், இன்னைக்கும் மிதி வாங்கும், நாளைக்கும் அந்த மாதிரி. அப்போ இந்த வினையை சொல்லி அதுக்கு சொல்றப்போ அது வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த வளர் திருத்தொண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு திருநாவுக்கரசருடைய தொண்டு எப்பொழுதுமே போன பிறவியிலையும் வளர்ந்துதான் இருந்தது, இந்த பிறவியிலையும் வளர்ந்துதான் இருந்தது. எடுக்கின்ற பிறவிகள் தோறும் திருநாவுக்கரசருடைய தொண்டானது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள அப்படின்னு வாகீசராக இருந்த திருநாவுக்கரசருடைய பெருநாம சீர்பரவல் அவருடைய திருநாவுக்கரசு என்ற அந்த சீரை பரவுவதற்கே நாம் பல தவம் செய்திருக்க வேண்டும் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கிறாரு. திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு அப்படின்ற அந்த வார்த்தை மட்டுமே போதும் நம்மளுடைய வாழ்க்கைய பெரிதாக கொண்டு வருவது. அப்போ இதனுடைய அந்த நாட்டு சிறப்பை சொல்லுகின்றார்கள். நாட்டு சிறப்பை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த வளச்சிறப்பு, அந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாத்தையும் சொல்லி, அங்க இருக்கக்கூடிய அந்த மலர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த விஷயங்கள் எல்லாம் இங்க சொல்றாங்க. மருத மரங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது சொல்லுகின்றார்கள். இதுல ஆறுகள் எல்லாம் நீர் கொழுந்து ஏறி அங்கே சரியான அந்த சுரும்புரைக்கும் பெரும்பெண்ணை என்று அந்த நீர் ரொம்ப வளமாக இருந்தது திருமுனைப்பாடி வளநாட்டுல அப்படிங்கிறத சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுல முக்கியமான வார்த்தை, இவ்வகை திருநாட்டில் எனைப்பழகூர்களம் என்று மெய்வளங்கள் ஓங்க வரும் மேன்மை என ஆங்கவற்றுள் சைவ நெறி ஏழுலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர் அப்படின்னு சொல்றாங்க. திருவாமூர் என்னன்னா, தெய்வ நெறி சிவம் பெருக்கும், தெய்வ நெறியையும் பெருக்கும், சிவநெறியையும் பெருக்கும். ஏன்னா தெய்வ நெறி வேற, சிவநெறி வேற. சிவநெறி என்பது சிவனடியார்களுக்கே உள்ள நெறி. தெய்வ நெறி என்பது தெய்வ தெய்வ நெறி என்பது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா சமயங்களுக்கும் பொதுவான நெறி. பொதுவான நெறியையும் சிவபெருமானை மட்டும் பெருக்கக்கூடிய இடமாகவும் திருவாமூர் அமைகின்றது. ஏன்னா திருவாமூர்ல தான் நம்ம சாமி பிறந்தார். அதுக்கப்புறம் அங்க அதனுடைய வளச்சிறப்புகள் எல்லாம் சொன்னாங்க. அங்க புகழனார் இருந்தார். புகழனார் மற்றும் மாதினியாருக்கு நம்ம சுவாமி பிறந்தார். அதை தொடர்ந்து திலகவதியாரும் பிறந்தார். பிறந்ததுக்கு அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரும் மருள் நீக்கியார் அவதான். அவர் பேர் மருள் நீக்கியார்னா தாய் தந்தையை வைத்தார்கள். அதை தொடர்ந்து அவர் பல இளங்குழவி போல் பதம் கடந்தார். கலை பயில தொடங்கினார். இளம்பறை போல் வளர்ந்தார். புறவலன் போல் அருளுடையார் போல எல்லாருக்கும் அருளுடையவராக இருந்தார்கள். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கலிப்பகையாருக்கு நம்முடைய திலகவதியாரை மனம் பேசினார்கள். அதை தொடர்ந்து மனத்தை பேசியதுக்கு அப்புறம் அவர் திரும்ப ஒரு போர் கொண்டதுனால வடபுலத்தூர்ல போர்களுக்கு சென்றார்.
நம்முடைய கலித்தொகையார். அந்த நேரத்துல வந்து நமக்கு அங்க நல்ல போர்களை ரொம்ப அருமையா வீரத்தோடு நம்முடைய கலிப்பகையார் போரிட்டார் அப்படிங்கிற செய்தி இதை சொல்றாங்க. ஆய நாளில் இப்பால் அணங்கனையால் தனை பெயர்ந்த தூய குல புகழனார் தொண்டு தொடு நிலையாமை மேயவினை பயத்தாலே இவ்வுலகை விட்டகல தீய அரும் பிணியுழந்து விண்ணுலகில் சென்றடைந்தார். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல நம்முடைய புகழ்னாருக்கு சில பிணிகள் ஏற்பட்டு அவர் இந்த விண்ணுலகை அடைந்தார் அப்படின்ற செய்தி. அதை தொடர்ந்து இந்த ரொம்ப அருமையான வார்த்தை, நான் அடிக்கடி சொல்லிக்கிட்ட வார்த்தை, சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நீத்து வெற்றிமையால் உடனென்றும் பிரியாத உலகைதும் கற்பு நெறி வலுவாமல் கணவனாருடன் சென்றார். யாரு? மாதிரியார். அவங்களும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தாயும் இல்ல தந்தையும் இல்ல, ரொம்ப துயர்ல அழுந்தாங்க. ஒருவாறு பெருங்கிளைஞர் மனம் தேற்ற துயரொழிந்து பெருவானம் அடைந்தவருக்கு செய்கடன்கள் பெருக்கினார் மறுவார் மேல் மன்னவர்க்கா மலைய கலிப்பகையார் பொறுவாரும் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் இவங்க அப்பதான் தேறி வராங்க. அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படின்றதுல இருந்து தேறி வர்றாங்க. அந்த தேறி வர்றதுக்கு உள்ளவே புகழனார், அது நம்மளுடைய கலிப்பகையார் இறந்து விட்டார்ன்ற செய்தி நம்மளுக்கு திலகவதியார் கேட்கிறாங்க. திலகவதியார் கேட்ட உடனே திலகவதியார் என்ன சொன்னாங்க? எந்தையும் இம்மனையும் அவர்க்கனை கொடுக்க இசைந்தார்கள், அந்த முறையால் அவருக்கே உரியது நான் ஆதலினால் இந்த உயிர் அவருயிரோ இசைவிப்பின் என துணிய வந்தவர்தம் அடியினின் மேல் மருள் நீக்கியார் விழுந்தார். ஆக அம்மாவும் திலகவதியாரும் அவர் இறந்துட்டாரும் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மருள் நீக்கியார் விழுந்து என்னோட வேணா நானும் அப்படின்னா அக்கா வந்து அவருக்காக திலகவதியார் தம்பி உலராக வேண்டுமென வைத்ததையா உம்பர் உலக கருணை கணைய ஒரு நிலை விளக்க உயிர் தாங்கி அம்பன் நூல் தாங்கா கணைப்பு இருக்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். அப்ப திலகவதியார் உயிரோட இருக்காங்க தன்னுடைய தம்பிக்காக மட்டும். இவர் நிறைய தண்ணீர் பந்தல் அமைத்து பல தர்ம செயல்கள் செய்கின்றார், ஈகை வினைகள் எல்லாம் செய்கின்றார். கடைசியில பாக்குறாரு, கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கூறுவார். அமன் சமயத்துல போய் சென்று குறுகி விட்டார், சமண சமயத்தில் சென்று விட்டார். சமன் சமயத்துல சென்றதுக்கு அப்புறம் அங்க பாடலிபுத்திரம் அப்படிங்கிற அந்த ஊர்ல எல்லா சமன் பள்ளிகள்லையும் செஞ்சு உணர்வு கொள்ளும் குறிப்பளவும் குழுவினார். அது நிறைய பல குறிப்புகள் எல்லாம் அவர் எடுத்து நிறைய படித்து வராரு. அங்க என்ன பண்றாருன்னா புத்தர்களை வாதிலை வென்று தர்மசேனர் என்ற பெயரும் பட்டமும் தருகின்றார் நம்முடைய சுவாமி. அத்துறையில் எல்லாரையும் தேரரையும் வாதின்கண் உய்த்த உணர்வினில் வென்றே உலகின்கண் ஒளியுடைய வித்தகராய் அவன் சமய தலைமையில் மேம்பட்டார். அப்புறம் அந்நெறியில் மிக்கவராய் அவரொழுகு ஆண்டதவர் செந்நெறியில் வைகும் திலகவதியார் தாமும் தொன்னெறியில் சுற்ற தொடர்பொழிய தூய சிவன் நன்னறியே சேருவதற்கு நாதன்தால் நன்னுவார். அவங்க பார்த்தாங்க, இனி எதுவுமே இல்லை, இனி முழுவதுமாகவே நம்ம வந்து சிவனடிக்கு போயிடணும் அப்படின்னு. என் தம்பிக்காக தான் வாழ்ந்து, இப்ப தம்பியும் கூட இல்லை, அதனால முழுவதுமாக சிவனடிக்கு வாழணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திருவிரட்டானம் போய் சேர்ந்தார்கள். திருவிரட்டானத்து இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவசின்னங்கள் தாங்கி அவர்கள் பல திருப்பணிகளை செய்ய தொடங்கினார்கள். சிவசின்னங்கள் தாங்கி அவர்கள் இப்படி இருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், உடை என்ன உடைதான் இருக்கணும் சாமி? வெண்மை உடைன்னு சொன்னீங்க சாமி. வெண்மை உடை மட்டும்தான், வெள்ளை நிற உடை தான் நமக்கு. அந்த உடை தான் நம்மளுடைய சைவத்துல. நம்ம சைவத்துல காவி என்பது இல்லை. சைவத்துல யாராவது காவி அந்த உடை உடுத்துறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, சைவத்துக்குரிய பொருள் அல்ல. இதுல வந்து நம்ம மடத்துல எல்லாம் அணிகிறாங்க இல்லையா, மடத்துல எல்லாம் காவி அணிகிறாங்க இல்லையா. ஆக்சுவலி மடத்துல இருக்கக்கூடிய குருமார்களுக்கு என்ன உடை சொல்லியிருக்காங்கன்னா கோவணம் தான், ஒரே ஒரு கோவணம் தான். அவங்களுக்கு காவி எல்லாம் கிடையாது. சைவ முறைப்படி குருமார்கள் நமக்கு என்ன உடை இருப்பாங்கன்னா வெறும் கோவணம் மட்டும் அணிஞ்சிருப்பாங்க, வேற எந்த ஆடையும் அவங்க அணிந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த காவி ஆடை அணிவது அவர்களுக்கு மரபு அல்ல. ஆனா இப்ப அணிகிறாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியும். ஆனா உண்மையை சொல்லணும் இல்லையா, இதுதான் நம்மளுடைய மரபு. அப்ப துறவிகளுக்கு என்ன உடை அப்படின்னா, துறவரத்துக்கு கந்தைன்னா தெரியுதா, முழந்தாள் வரைக்கும் இருக்கா, ஐயாவுக்கு முழந்தாள் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுதான் கந்தை ஆடை. அப்ப இடுப்புக்கு முழந்தாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வெண்ணிற ஆடை தான் கந்தை ஆடை. அது துறவிகளுக்கு சொன்னது. இன்னும் கடும் துறவு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கோவணம் கௌபீனம் என்று சொல்லுகின்ற ஆடை, அவ்வளவுதான். அதுக்கு மேல் நமக்கு ஆடை அல்ல. இப்படி திருப்பணிகள் பல செய்து கொண்டு வந்தார் நம்முடைய சுவாமி. அவர்கள் புலர்வதற்கு முன்னவே திருவுலகெல்லாம் செஞ்சு நல்ல பசுவினுடைய சாணத்தினால மெழுகிட்டு மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து திருப்பணிகள் பல செய்தார். இப்ப நாளும் மிகும் பணி செய்து குறைந்தடியும் நன்னாளில் கேளரும் புற ஒழுகும் கேண்மையினர் பின் பிறந்தார்
கோளறு தீவினை உந்த பரசமய குறித்ததற்கு மூழுமன கவலையினால் முற்றவரும் துயருழந்து தனக்கு பின்னாடி பிறந்த தன்னுடைய தம்பி அந்த தீய வினைகளுடைய சமயத்துல கலந்து பரசமயத்துல கலந்து நாம இப்படி தவறு செய்துட்டு இருக்கானே அப்படின்னு கவலையில சூழும் போது தூண்டுகவ விளக்கணையார் சுடரொளிய தொழுதென்னை ஆண்டருளின் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குறிநின்றும் எடுத்தருள வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் செய்தனர். பலமுறை விண்ணப்பம் செய்தாங்க எங்க அம்மா, எப்படியாவது அந்த குழி சமணம் அப்படின்ற சமண சமய குழியில இருந்து இவனை எப்படியாவது தூக்கி விடுங்க சாமி அப்படின்னு பலமுறை விண்ணப்பம் செஞ்சாங்க. சுவாமியும் என்ன பண்ணாரு, திருவுள்ளம் பற்றினார். பற்றி மண்ணு தபோதனியார் கனவின் கண் மழவிடையார் உன்னுடைய மனக்கவலை முனினி உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எமை அடைய தவம் முயன்றான் அன்னவனை இனி சூளை மடுத்தாழ்வோம் என அருளி. பல பிறவிகள்ல தவம் செய்திருக்காரு நம்முடைய மருளிக்கியார். அதனால நீ கவலைப்படாதம்மா, அவரை நான் கண்டிப்பா மடுத்த ஆல்பம் என்று சொன்ன. மடுத்த ஆல்பம்னு என்ன சாமி? இப்ப நான் அவர்களை பார்த்தோம். மடுத்தாழ்வம், மடுத்தாழ்தல் அப்படின்னு. தடுத்தாழ்தலுக்கும் மடுத்தாழ்தலுக்கும் என்ன வித்தியாசம் சாமி? ஞாபகம் இருக்குதுங்களா? மடைமாற்றம் திரும்பி வர வைப்பது, மடைமாற்றம் செய்யறதுங்க ஐயா. மடைமாற்றம் செய்யறது, மடைமாற்றம் செய்யறது இல்ல. மடைமாற்றம் செய்யறதுன்னா என்னன்னா, ஒரு வழியா போயிட்டு இருக்கிறவங்கள வேற வழியா மாத்தி விடுறது, அப்படி கிடையாது. திரும்பி வர வைப்பது. நம்ம இடத்துல இருந்து அடுத்தவங்க இடத்துக்கு போறதுல நம்ம தடுத்தோம்னா அதுக்கு தடுத்தாள்கள். நம்ம சமயத்துல இருந்து இல்ல நமக்குரிய நெறியிலிருந்து வேற நெறிக்கு போகாம நம்ம தடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தடுத்தாள்கள். மடுத்தாள்கள்னா வேற இடத்துல இருக்கிறவங்க நம்ம சமயத்துக்கு திரும்ப கொண்டு வரது பேரு மடுத்தாள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் ஆடுகின்ற அந்த தவமும் மடுத்தாள்கள் என்று. அதாவது மடுத்தாழ்வம் என்பது வேற சமயத்திலிருந்து நம் சமயத்திற்கு ஆட்கொள்ள செய்வது மடுத்தாழ்வம். அந்த மடுத்தாழ்வு செய்தாரு. அதே மாதிரி பல அவருடைய சூழ்நிலை அவர் வயிற்றுல போனதுக்கு அப்புறம் அவன் எல்லாரும் சேர்ந்து வட அனலும் கொடுபிட்டும். எப்படின்னா வட அனல் அப்படின்னு சொல்லுகின்ற வட அனலும் வடவாக்னின்னு சொல்லுவாங்க இல்லையா? வடவாக்னி கேள்விப்பட்டீங்களா? வடவாக்னி எதுக்கு? வடவாக்னி எதுக்காக இருக்கு? நிறைய அக்னி. வடவா அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி எதுக்காக இருக்கு சுவாமி? கேள்விப்பட்டீங்களா? வடவா அக்னி எதுக்காக இருக்கு அப்படின்னா, கடல் தன்னுடைய எல்லையில அப்படியே நிக்கிறது. கடல் இருக்கு இல்லையா? கடல் நீர்கள் எல்லாம் தன்னுடைய எல்லையிலேயே நிக்கிறதுக்கு ஒரு அக்னி தான் அதை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. இந்த வடவா அக்னி என்ற அக்னி தான் கடல்கள் அத்தனை பெரிய கடலும் எல்லையில நிக்கிறது. வடவா அக்னி கூட குறைச்சு வர்றதுனாலதான் என்ன ஆகுதோ, நமக்கு சுனாமி வர்றதும், அந்த உள்ளுக்குள்ள கடல் உள்வாங்கிறதும், அதுக்கு அதிகமான இடத்துல தண்ணீர் வர்றதும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வடவா அக்னியினுடைய மேலே கீழே ஏறி இறங்குறது. நம்ம உடம்புலயும் ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல அடி வயிற்றுக்கு கீழே ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னி தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய உடல் டெம்பரேச்சரை 98.4 அப்படியே மெயின்டைன் பண்ணுது. அந்த அக்னி கூட குறைஞ்சது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், காய்ச்சல் வரும், இல்லாட்டி ஜன்னி வரும். அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அக்னி இருக்கு. அந்த உடல் அக்னியில நம்ம தொப்புளுக்கு கீழே மணிப்பூரகத்துக்கு அந்த இடத்துல ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னி தான் நம்ம உடல் சூட்டை சரியா வச்சிட்டு இருக்கு. இந்த உடல் சூட்டு முன்ன பின்ன ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை வேகமா அது மாறிச்சுன்னா ஒன்னும் காய்ச்சல் வரும், அதிகமான சூடு வந்து, கம்மியான சூடு வந்தா ஜன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிர் அதிகமான வரும். ஆக இந்த உடல் சூட்டுக்கான ஒரு ஒரு நெருப்பு என்பது நம்ம அடி வயிற்றுல இருக்கு. எல்லாருக்கும் அடி வயிற்றுல நெருப்பு இருக்கு, பெண்களுக்கு மட்டும் இல்ல. பெண்கள் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் உங்க திருமணத்தை காட்டலாம். உங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம். அப்படி மட்டும் இல்ல, எல்லாருமே அடி வயிற்றுல நெருப்பு தான் இருக்கு. அந்த நெருப்பு என்ன பண்ணும், அதிகமா எரிஞ்சுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், காய்ச்சல் வந்துடும். கம்மியானதுன்னா நமக்கு ஜுரம், இது ஜன்னி வந்துடும். அதனால அந்த ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு அக்னி வச்சிருக்காரு. அது போல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அதிகமா பெருகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகம் தாங்குமா? தாங்காது இல்லையா? அந்த உலகத்தினுடைய வெயிட்ட ஒரே வெயிட்டா மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு அக்னி வச்சிருக்காரு. அதுதான் அவங்க கையில வச்சிருக்கிற அலல். அவங்க கையில வச்சிருக்கிற அலல் இருக்கு இல்லையா? அந்த அலல் என்ன பண்ணும்னா உலகத்தினுடைய அந்த வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அதனால அதுக்கு ஒரு அக்னிக்காக தன்னுடைய அலல். அப்ப அந்த அக்னி உலகத்தோட வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு. நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னி என்ன அக்னி? அது பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னி நம்ம எதுக்காக, உடல் சூட்டை மெயின்டைன் பண்றதுக்கு. இந்த வடவா அக்னி என்ற அக்னி எதுக்காகன்னா கடல் தன் எல்லையிலேயே அப்படியே நிற்பதற்காக.
அதுதான் வடவா அக்னி. அப்போ கடலையே எல்லையில அந்த அக்னி வச்சிருக்குன்னா அந்த அக்னியோட சைஸ் எப்படி இருக்கும் சாமி? உங்களால யோசிக்க முடியுதுங்களா? கடல் எவ்வளவு பெருசு, அந்த கடலையே தன்னுடைய எல்லைக்குள்ள கட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அக்னி வந்து ஒரு இடத்துல இருந்து அது எல்லாத்தையும் புடிச்சிட்டு நிக்குது அப்படின்னா அந்த அக்னியனுடைய அளவை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அது எவ்வளவு பெரிய அக்னியா இருக்கும்? கொழுந்து விட்டு எரியற மாதிரி பெருசா இருக்குமா இருக்குங்க ஐயா? ரொம்ப பெரிய அக்னியா இருக்கும் இல்லையா? ரொம்ப பெரிய அந்த அக்னி வந்து அவர் வயிற்றுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் அந்த அக்னிக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வடவா அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வட. அப்ப அவர் வயிற்றுக்குள்ள போன அந்த அக்னி எப்படிப்பட்டதுன்னா வட அனலும், அது பேர் தான் வட அனல். தமிழ்ல வட அனல் சொல்லுவோம். தமிழ்ல அது பேரு வட அனலும். கொடுவிடமும், விடம் வயிற்றுல விஷம் கலந்தா அது அக்னியே ரொம்ப கொள்ளும். கொடிய விஷமும் கலந்தா எப்படி இருக்கும்? வஜ்ரமும், வஜ்ரம்னா அந்த வஜ்ரமும் வஜ்ராயுதம்னு ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் எப்படி இருக்கும்னா இந்த முள்ளு முள்ளா இருக்கும். அது குத்தி உள்ள இருந்து எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த கொடுவா எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள குத்தி அப்படி எடுக்கிறப்ப குடலையே பிடிக்கிட்டு வரும். பாத்துறீங்களா? சொல்லுவாங்கல்ல ஒரு 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 ஆயுதம் இருக்கு. ஒரு பிச்சுவா கத்தி எல்லாம் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. அந்த பிச்சுவா கத்தி பாத்தீங்கன்னா நேரா இருக்காது. இந்த மீன் முள்ளு இருக்கு பாருங்க, மீன் முள்ளு. மீனோட முள்ளு எப்படி நிறைய குச்சி குச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை உள்ள குத்தி வெளியில எடுத்தா என்ன ஆகும் சாமி? உள்ள குத்தி வெளில எடுத்தா என்ன ஆகும்? அப்படியே உள்ளுக்கு இருக்கிற அத்தனையும் பிச்சுக்கிட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி சாமிக்கு எப்படி இருக்கா? வஜ்ரம்னா அந்த வஜ்ராயுதம் தாக்கி உள்ளுக்குள்ள போச்சுன்னா வெளியில எடுத்தோம் வஜ்ராயுதம் உள்ள போயிடும். வெளியில எடுக்கிறப்ப எப்படி வரும்? உள்ள இருக்கக்கூடிய குடல் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு தான் வெளியே வரும். அப்படிப்பட்ட அந்த வஜ்ராயுதம் உள்ள பாஞ்சு வெளியே எடுத்தா என்ன மாதிரி வலி ஏற்படுமோ அந்த வலியே அவர் அனுபவிச்சார். அந்த வலிக்கு பேரு தான் வஜ்ரமம் அப்படின்னு சொல்லி. ஒரு நிமிஷம். வஜ்ரமும் பிறகுமாம்னா மித்த எல்லா கொடுமையான அதுவும். பிறகுமாம் கொடியவெல்லாம் ஒன்றாகும் எனக்குடலில் அகங்குடைய படருளந்து நடுங்கி அமன் பாடியறை அடை வீழ்ந்தார். அவர் வயிற்றுல திடீர்னு வடவாக்னியோ கொடிய விஷமோ வஜ்ராயுதமோ மத்த எல்லாம் தாக்கினா என்ன மாதிரி வலி ஏற்படுமோ, எல்லா கொடிய விஷயங்களும் தாக்கினா என்ன வலி ஏற்படுமோ அந்த வழியில அவர் என்ன பண்ணார்? துடிச்சு அப்படியே அமன் பள்ளியில பாடி அறையில அப்படியே வீழ்ந்தாராம் நம்முடைய சுவாமி. அச்சமய திடைத்தான் முன் அதிகரித்து வாய்த்து வரும் விச்சைகளால் தடுத்திடவும் மென்மேலும் மிக முடுகி உச்சமிற வேதனையினுள் ஓங்கியட ஆங்கவர்த்தம் நச்சரவின் விடந்தலை கொண்டனமை. ஒரு நச்சு கொண்ட ஒரு நாகம் தன்னை தாக்கினா எப்படி ஒரு உடம்பெல்லாம் எரியுமோ அது போல அவருக்கு வயிற்றில் எரிந்து தன்னுடைய அங்க மயங்கி அப்படியே விழுந்தார் அந்த சுவாமி. அவர் நிலைமை கண்டபின் அமன் கையர் பள்ளி நீண்டி கவருகின்ற விடம் போல முன் கண்டறியா கொடுஞ்சூலை இவர் தமக்கு வந்ததினி யாது செயல் என்றிழந்தார் தவமென்று வினைபெருக்கி சார்பெல்லாம் நிறைவார். இந்த தவம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த சமணர்கள் எல்லாம் தவம்னா என்ன அர்த்தம் சுவாமி? ஒரு தவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தவம் நிஷ்டையில இருக்கிறது, யோகத்துல இருக்கிறது, இல்ல சாமி சிந்தனையில இருக்கிறது. சிந்தனை இருக்கிறது. சரி, வேற தவம்னா என்ன? மௌனம். மௌனம். மௌனத்துக்கு தவம். இப்ப தவம்னா எதுக்காக செய்யறோம்? அந்த தவம் எதுக்காக செய்யறோம்? தவம் எல்லாம் எதுக்கு செய்யறோம்? தவம் என்ற வினையை எதுக்கு செய்யறோம்? நம்மளுடைய தீமையை போக்குறதுக்கோசரம் நம்மளுடைய தீமையெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நல்ல நிலைமையை போகிறதுக்காகவோ ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதல் வச்சு அப்படியே அந்த நினைவிலேயே இறைவனையே நினைத்து இருக்கிறது. ஒன்றை வேண்டி தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் குவிழ்த்து நினைத்திருப்பது தவம். ஐயா, தன்னிலை மறந்து இறைவனே தியானம் பண்றதாங்க தவம். தன்னிலை மறந்து இறைவனே தியானம் பண்றதாங்க. இப்ப தவம் என்பது ஒரு வினை. எல்லாரும் முக்கியமா இது வந்து நான் ஒரு கண்டிப்பா சொல்லி ஆகணும். தவம் அப்படிங்கிறது ஒரு வினை அப்படிதானே சாமி? எல்லாரும் தவம் அப்படிங்கிறது ஒரு வினை. தவம்னா என்ன? அது ஒரு செயல் தான். அந்த வினையினுடைய பயன் என்ன? தவ பயன் என்ன? நீங்க தவம் செஞ்சிருக்கீங்கன்றீங்க. இப்ப நீங்க எல்லாம் நான் சொல்றேன், நான் தவம் செஞ்சிருக்கீங்க, அவர் பெரிய தவம் செஞ்சவருங்க அப்படின்னு அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கையில இருந்து கம்மண்டலத்தை நீர் எடுத்து நீ நாயா போ அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன ஆயிடுவாங்க?
உண்மையான தவமுடையவனா இருந்தா என்ன ஆயிடுவாங்க? நாய் ஆயிடுவாங்க. நாய் ஆயிடுவாங்க. அது உண்மைதானே? ஆமா. அதுதான் தவத்தினுடைய பயன். தவத்தினுடைய பயன் என்னன்னா, நாம தவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம ஒண்ணு சொன்னா அது நடந்தாதான் நீங்க தவமுடையவன்னு அர்த்தம். இதுதானே? அதானே அர்த்தம். நீங்க ஒண்ணு சொன்னா அது நடக்கணும். உங்க வாக்கு பலிக்கணும். உங்க வாக்கு வன்மையில இறைவன் வந்து நிக்கணும். அல்லது உங்க வாக்குல அப்ப தவம்னா என்னன்னா, நீங்க ஒண்ணு சொன்னா பழிச்சாதான் அது பேரு தவம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு திருமுறைய சொல்லி இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே நடக்குதுன்னா காரணம் என்ன? திருமுறை தவம் செய்திருக்கு. திருமுறை பல முறைகளாக தவம் செய்திருக்கு. அதனால திருமுறையை சொல்லி நாம சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பலிதமாகுது. நிறைய அடியாறுகளுக்கு பலிதமாகுது. சில அடியார்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் வருது. அதை அடியன் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய அடியார்கள் தங்களுடைய நல்ல நல்ல செய்திகள், ஐயா எங்க வீட்டுல மங்கள நிகழ்வு நிகழுது, நிறைய விஷயங்கள் நிகழ்வு, நடக்கவே முடியாத மங்கள நிகழ்வுகள்லாம் நிகழுது அப்படின்னு அடியார்கள் எல்லாம் சொல்லும் போது அடியனுக்கு சொல்லலாத மகிழ்ச்சி பலிதமாகுது. காரணம் அடியனுக்கு அந்த சிறப்பு எல்லாம் கிடையாது. ஒரு சிறப்பு அடியனுக்கு கிடையாது. திருமுறையில நின்று நம்ம சொல்றோம். திருமுறை தவம் செய்தனால அந்த தவத்தினுடைய பயன் அவர்களுக்கு போய் சேருது. அடியனுடைய வார்த்தையில என்னைக்குமே அதுல பலிதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுல நினைச்சு சந்தோஷம். அப்போ தவம் என்றால் என்ன அப்படின்னா, நாம சொல்ற வார்த்தை பலிக்கும், நாம எண்ணுகின்ற எண்ணம் நிறைவரும். அதுக்கு பேரு தான் தவம். அப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இருக்கேன், நான் தவம் உடையவன், பார்த்தா பயங்கர ஜடாமுடி இதெல்லாம் வச்சு பயங்கர ஆக்டிங்க போட்டுருக்கேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் பலிக்கல, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தவம் உடையவனா? நான் தவம் செஞ்சிருக்கேன். தவம் செய்யலன்னு தானே அர்த்தம். தவம் செய்யலன்னு தானே அர்த்தம். ஒரு அம்மா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம இந்த கதை சொல்லியிருக்கோம். ஒரு கொங்கண சித்தர் வந்து என்ன பண்றாரு, போய் தவம் செய்யறாரு. திடீர்னு மேல தன்னுடைய கொக்கு எச்சம் போட்ட உடனே நிமிர்ந்து பாக்குறாரு, வெகுண்டு கண்ணை உருட்டி பாக்குறாரு, கொக்கு உடனே பத்தி எரிஞ்சது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம தவம் எவ்வளவு பெரிய தவம். கொக்க கண்கள்ல உருட்டி தான் பார்த்தோம், சாபம் கூட கொடுக்கல. கொக்க வெகுண்டு அப்படியே கண்களை உருட்டி பார்த்தோம், அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய தவம் செஞ்சிருக்குன்னு அவருக்கு பெரிய சந்தோஷம். தவத்திலிருந்து வெளியே வந்தவொடனே என்ன ஆகும்? பல காலம் அவர்கள் தவம் செய்தனால தவத்திலிருந்து வெளியே வந்தோடனே அவருக்கு நிறைய பசிக்கும், எல்லாருக்கும் பசிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தவசிகள் பல காலம் தவம் செஞ்சுட்டு திரும்ப போய் இல்லறவாசிகள்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிக்ஷை எடுப்பாங்க. இல்லறவாசிகள் அவர்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இல்லறவாசிகளுக்கோட வேலையே என்னன்னா, தவசிகளுக்கு உணவளிப்பது. அதுக்காக தான் இல்லறம் செய்வது. அதனால அவங்க வந்து இல்லறம் கேட்கும் போது அவர்களுக்கு உணவளிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு வீட்டு வாசல்ல கேட்கிறா. அப்படி பல காலம் நின்று கேட்கிறாரு. ஆனா அந்த அம்மா வரல. அந்த அம்மா உள்ள இருக்கக்கூடிய கணவனுக்கு எல்லாவிட பணிவிடைகளையும் செய்து முடிச்சுதான் வெளியில வர்றா. வந்து பார்த்தா தவசி பாக்குறாரு, கண்களை உருட்டுறாரு. எப்படி உருட்டுறாரு? எப்படி அந்த கொக்க வந்து கண்ணை பார்த்து முறைச்சாரோ அதே போல இந்த பெண்ணையும் கண்ணை பார்த்து அப்படி உருட்டுறாரு. மேலையும் கிளை உருட்டுறாரு. ஒண்ணுமே ஆகல அந்த பிள்ளைக்கு, அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல. கண்களை உருட்டி பாக்குறாரு, கோபமா பாக்குறாரு, என்னென்னமோ பண்றாரு. ஆனா ஒண்ணுமே ஆகல. உடனே அந்த பெண் கேட்கிறா, கொக்கனை நினைத்தாயா கொங்கனவா? கொக்கென நினைத்தாயா? என்னை கொக்குன்னு நினைச்சியா நீ பார்த்த உடனே எரிஞ்சு போறதுக்கு அப்படின்னு உடனே அவர் பதிர்ந்துட்டார். நான் பண்ணது அவ்வளவு பெரிய காட்டுல யாரும் இல்லாத இடத்துல கொக்கை எரிச்சேன், உனக்கு எப்படிமா தெரிஞ்சிச்சு? நான் தான் தவம் செஞ்சேன்னு நினைச்சேன், ஆனா இங்கேயே உட்கார்ந்து இருக்க உனக்கு எப்படிமா தெரிஞ்சுச்சேன்? உடனே தன்னுடைய கணவனுக்கு சரியான பணிவிடை செய்கின்ற அத்தனை பெண்களும் தவசிகள் எல்லாம் செய்கின்ற தவத்திற்கு மேலான தவத்தை செய்தவர்கள் நாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அவர் நினைச்சாரு, ஆகா நாம செஞ்சது தவம் இல்ல, இந்த கற்புடைய அந்த மாதரசி செய்ததான் தவம்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை உணர்ந்து போனாராம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த தவம் அப்ப அவருடைய தவம் யாருக்கு முன்னாடி வேலை செய்யல? கொங்கண சித்தருடைய தவம் யாருக்கு முன்னாடி வேலை செய்யல? அந்த கற்புடைய பெண்களுக்கு முன்னாடி ஏன் வேலை செய்யல? கற்புடைய பெண்களுடைய தவம் இவர்கள் தவத்தை விட சிறந்தது. அப்ப தவம்னா என்ன அர்த்தம்னா, நடக்கவே முடியாத விஷயத்த அந்த இடத்துல நடத்தி காட்டுறதுக்கு பேர் தான் நம்ம தவம் செஞ்சிருக்கோம். நம்ம சாமி என்ன பண்ணாரு? நம்ம சாமி ஆற்றுல போட்டு குளத்துல பொண்ணு எடுத்தார். யாரு? நம்மளுடைய நாவுக்கரசர், நம்மளுடைய நம்பியாரூரர் ஆற்றுல பொன் போட்டு குளத்துல அந்த பொண்ணை எடுத்தாரு. சுந்தரர் ஆற்றுல பொன் போட்டு குளத்துல வந்து நமக்கு பொண்ணு எடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய அந்த வாசி தீரவே காசு நல்குன்னு பாடும்போது ஒவ்வொரு நாளும் பொற்காசுகளை பெற்றார்கள் நம்முடைய திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும். அது போல ஒரு பெண், அதாவது ஒரு பெண்ணை எரிஞ்சிருக்கக்கூடிய பானையில வெறும் எலும்பும் சாம்பல் இருக்கக்கூடிய அந்த
அத ஒரு பாடல் பாடி மீண்டும் அந்த பெண்ணை உயிர் பெற செய்தார் நம்முடைய திருஞான சம்பந்தர். அப்போ அவர்கள் எல்லாம் தவம் செய்தவர்கள். ஏன்? அவர்கள் சொன்ன வார்த்தை பழிக்கின்றது, அவர்கள் சொன்ன வார்த்தை பழிக்கின்றது. ஆனா இங்க என்ன ஆச்சு? நான் தான் தவம் செஞ்சேன், நான் தான் தவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கானே யாரு? சமணன் சொல்றான்ல, சமணன். சமணன்னால என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு புது கதை, கட்டுக்கதை வந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். அம்மா, ஒரு நிமிடம் சாமி, அடியன் கொஞ்சம் நீர் மட்டும் எடுத்துக்கு. திடீர்னு திரும்ப டீஹைட்ரேட் அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி மட்டும் எடுத்துக்க. ஒரு நிமிஷம் அடியார்கள் திருவைந்தெழுத்த சொல்லிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் சாமி. ஒரே சிவாயனம், சிவாயனமா. ஆகவே தவம் அப்படின்னா என்னன்னா, தவத்தின் பயன் வந்தாதான் தவம். நீங்க தவம் செஞ்சிருக்கீங்கன்றது எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த தவத்துடைய பயனை நீங்க அனுபவிச்சாதான் நீங்க தவம் செஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். நீங்க எல்லாம் தவம் செஞ்சிருக்கீங்களா? எல்லாரும் தவம் செஞ்சிருக்கீங்க. ஏன்? இந்த நேரத்திலையும் கூட நாவுக்கரச பெருமானுடைய அந்த சரித்திரத்தை கேட்டு அவனுடைய நாவுக்கரச பெருமானுடைய விஷயத்தெல்லாம் காதுல வாங்குறப்போ அது எவ்வளவு பெரிய தவம். இந்த தவத்தை நீங்க தவத்தை செக் பண்ணணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க தவம் உடையவர்களால் செக் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் பழிக்கும். நீங்க என்ன சொன்னாலும் பழிக்கும். நீங்க யார பார்த்து என்ன சொன்னாலும் அது பழிக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவு பெரிய, நீங்க உண்மையிலேயே வெகுண்டு இருந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல நிக்கிற அந்த கொக்கு பத்தி எரியத்தான் செய்யும். நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணீங்கன்னா பஞ்சபூதமும் வெடித்து சிதறத்தான் செய்யும். அத்தனை தவமும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கலாம். சரி, நான் போய் ஒரு கொக்கு எரியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கொக்கை வந்து பார்க்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய உண்மையான கோபத்திற்கு கண்டிப்பா பலன் இருக்கு. உங்க உண்மையான ஆசீர்வாதத்துக்கும் கண்டிப்பா பலன். அடியார்களுக்கு அந்த மாதிரி கோபம் எல்லாம் வரக்கூடாது இல்லைங்கய்யா? முன்னாடி சமணர்கள் நீங்க நம்ம கால் மடக்கி போறோம்ல, கால் மடக்கி உட்கார்றது என்ன சொல்லுவோம்? சமணங்கள் தான். அது ஆசனம். அது பேர் சமணர்கள் தான் சொல்லுவோம். சமணர்கள் தான் அந்த பத்மாசனத்துல அமர்ந்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா புத்தரா இருக்கட்டும், அதுல நமக்கு மகாவீரரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆசனம் வந்து பத்மாசனம். அந்த ஆசனத்தை பத்மாசனம்னு சொல்லாம சமணர்கள் உட்கார்ந்தாலும் அது சமணர் கால் இன்னைக்கு வரைக்கும் சமணர் காலாவே அது ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த சமணர் கால் அப்படிங்கிற அந்த ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யோகத்துல தவம் செய்யறவங்க எல்லாமே அந்த பத்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பாங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிற்காலத்துல வந்தவங்க யாரெல்லாம் சமணர் கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாம் யாரு? சமணர்கள்ட்டாங்க. யாரெல்லாம் சமணர் கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்களோ, ஆனா சமணர்களுக்கு முன்னதாகவே தவத்தை சொல்லி கொடுத்த சமயம் நம்முடைய சைவ சமயம்னு தெரியும். நம்ம சொல்லிக்கிறது இல்லை யாருக்கிட்டையும். அப்போ இந்த மதுரையில பாத்துறீங்களா, இந்த சமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில பாண்டி முனீஸ்வரர் கோயில் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டி முனீஸ்வரர் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பாத்தீங்கன்னா சமண கால் போட்டு தான் உட்கார்ந்துருப்போம். அப்படி ஜடாமுடியோடு உட்கார்ந்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு உடையவர். அவர் என்னன்னு சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடியவர்கள்லாம், இவர் யார் தெரியுமா? இவர் சமண சமய துறவி. யார் சமண சமய துறவியா? இப்ப நம்ம மதுரையில ஜடாமுனீஸ்வரர், பாண்டி முனீஸ்வரர் சொல்றோம் இல்லையா, அவர் சமண மதத்தை உடையவர்களா இருந்தா அவர் தலையில என்ன இருக்காது? அந்த ஒரு பேசிக். இன்னும் சமண மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னுமே நீங்க வந்து சமணர்கள் புத்தர்கள் எல்லாரும் போய் பாத்தீங்கன்னா அவர்கள் மலித்து கொள்ளுதல், அதாவது தன்னுடைய மயிரை தானே புடுங்கிக்குவாங்களாம். புடுங்கிதான் அவங்க மலித்து கூட கொள்வாங்க. புத்தர்கள் கூட மலித்து கொள்வார்கள். சமணர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு முடியா பிச்சு அவங்க தலையில முடி இல்லாம தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா,
ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வினை இருக்கு, அதை பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வராது, வினை வராதுன்னு ஒரு தப்பான கணக்கு உடையவர்கள். அப்ப சமணர்கள் யாருன்னா அவர்கள் தான் தவமுடையவர்னு சொன்னவங்க. இப்ப என்ன ஆச்சு, கையில் எடுத்து தண்ணி எடுத்து யார் வயிற்றுல எரியிறாங்க, யார் வயிற்றுல தெளிக்கிறாங்க, தருமசேனருடைய வயிற்றுல தெளிச்சு அவர்கள் சொல்லுகின்ற மந்திரம் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் தவம் செய்தவர்கள் அல்லன்னு அர்த்தம். அப்படித்தானே? அவர்கள் தவம் செய்திருந்தா அவங்க சொன்ன வார்த்தை என்ன ஆகும், பலிதமாயிருக்கும் இல்லையா? பலிதம் ஆகல. அப்படி பொய்யான தவத்தை தவம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியனால அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அவர்கள் தவம் செய்தவர்கள் அல்ல, தவத்தை செய்தவர்கள் போல நடிக்கின்றவர்கள். நம்முடைய நாவுக்கரசு, நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்றீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் நிலைமை கண்டதற்பின் அவன் கையர் பலரீண்டி கவர்கின்ற விடம் போல் முன் கண்டறியா கொடுஞ்சூலை இவர் தமக்கு வந்ததினி யாது செயல் என்றழிந்தார் தவமென வினை பெருக்கி சார்பல்லா நெறி சார்வார். எப்படி தவமென்று வினை பெருக்கி, அவங்க சொல்றதெல்லாம் தவம் கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, தன்னைத்தானே உலகத்தை நான் தான் தவம் செஞ்சவேன்னு சொல்லி தவமென்று வினை பெருக்கி தானே தவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வினையை செஞ்சுக்கிட்டு சார்பெல்லா நெறிவா. அவங்க என்ன நெறி, ஒரு சார்புடைய நெறி இல்ல. சார்புன்னா என்னது, சார்பு நெறினா என்ன அர்த்தம், சார்பு நெறி அப்படின்னா என்னன்னா அது வாழ்தலுக்கு ஏற்ற நெறி, அதுதான் சார்புடைய நெறி. சார்புடைய நெறினா என்னது, சார்புன்னா என்னது, சார்புனா அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சார்பு என்னது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நெறி. சார்பு அவங்க சொல்றது எல்லாமே எப்படிப்பட்ட நெறி, யாருமே கடைபிடிக்க முடியாத நெறி. என்ன நெறி, தலையில இருக்கிற முடிய கொடுங்கணும், எப்ப பார்த்தாலும் கையில மயில் பீலி வச்சுக்கணும், ரோட்டை கூட்டணும், இதெல்லாம் இது மனிதனால எல்லா நேரத்திலையும் கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியல. இது மனிதனால எல்லா நேரத்தையும் கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியல. அதெல்லாம் சார்பில்லா நெறின்னு. சில சார்பில்லா நெறிகள் உங்களுக்கு நான் சொல்லணும். இப்ப பெரியார் நெறி, பெரியார் பெண்ணியம் பேசுறாங்கல்ல, பெரியார் பெண்ணியம் அவங்க என்ன சொல்றாங்க, பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெண் ஆண் போல, ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஆண் போல கிராப் வெட்டிக்கணும், ஆண் போல உடலை அணிஞ்சுக்கணும். அந்த பெண் கண்டிப்பா திருமணம் செய்து கொள்ள கூடாது, தன்னுடைய கர்ப்பப்பையை எடுத்துடணும் பெண்ணு. ஏன்னா கர்ப்பப்பையில இருந்தா தானே குழந்தை சமைக்க முடியும், குழந்தை இருந்தா தானே அவளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அதனால கர்ப்பப்பையை எடுத்துடணும், ஆண் போல வேடமிடணும், ஆண் போல இருக்கணும். அவ யார் கூட நினைச்சாலும் அவ போய்க்கலாம், அவளுக்கு ஒழுக்க நெறி தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணியத்தை தான் பெரியாரிசம், பெரியார் கொள்கை சொல்லுது. இப்படிப்பட்ட நெறி கேட்கறதுக்கு நல்லா சுவையா இருந்தாலும் இந்த நெறி சார்புடைய நெறியா, ஏற்புடைய நெறியா, இது பண்ண முடியுமா? ஒரு நெறி சொல்லுது எல்லாரும் வானத்துல பறக்கலாம், அங்க கடல் தண்ணீர்ல நடக்கலாம், ஒரு நெறி சொல்லுது. இது எல்லாராலையும் செய்ய முடியுமா இந்த நெறி? அப்போ ஒரு நெறி என்றால் என்னன்னா எல்லாருக்கும் சார்புடையதாக ஏற்றுக்கொள்ள. அப்போ சமணர்கள் நெறி எப்படிப்பட்ட நெறினா சார்பில்லாத நெறி. அது சார்பில்லாத நெறி சமணர்களுடைய நெறி. அந்த நெறியில தான் யார் வந்தா, இந்த சமணர்கள் எல்லாம் பார்த்து அவருக்கு எத்தனையோ செஞ்சு அவர்களால அதை சரி பண்ணிக்க முடியல அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுகளை இங்க நமக்கு சொல்லுகின்றது. தவமென்று வினைபெருக்கி சார்பல்லா நெறி வாழ்வார். சார்பு இல்லாத நெறிவாழ்வை வாழுகின்ற சமணர்கள் அதனால செய்ய முடியல. புன்தலைவன் முருட்டமணர் புலர்ந்து செயல் அறியாது குண்டிகை நீர் மந்திரித்து குடிப்பித்தும் தனியாமை கண்டு மிக பீலி கொடு காலளவும் தடவிடவும் பண்டையினமும் நோவு மிக பரிபவத்தால் இடருளந்தார். அவருக்காக என்ன பண்ணாங்க, அவருக்காக அந்த புன்தலையுடைய நம்முடைய சமணர்கள் எல்லாம் என்ன பண்ண, அது ஏன் புன்தலைவன், அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்க தலையில புடுங்கி என்ன இருக்கும், ஃபுல்லா முடியெல்லாம் புடுங்கி புண்ணா இருக்கும். அதனால புன்தலைவன் முருட்டமணர்ன்றது இங்க மூர்க்க குணமுடைய குருட்டு, அதாவது கண்கள் இல்லாத அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு. அவங்க புலர்ந்து செயல் அறியாது. புலர்ந்துன்னு தெளிவுன்னு அர்த்தம். புலர்தல் என்னது, தெளிதல் அர்த்தம். புலர்தல்னா தெளிதல். தெளிவான செயல் அவங்க கிட்ட இருக்காது. ஏன், அவங்க கிட்டதான் சாமியே கிடையாது. இறைவன் தான் ஒளிப்பொருள், இறைவன் அல்லாதது ஒளிவற்ற பொருள். ஒளியிலே இல்லாம இருட்டிலேயே தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒளி இருந்தா தானே தேட முடியும். இருட்டிலேயே தேடக்கூடிய அதனாலதான் அவங்களுடைய செயல் எப்படிப்படலாம், புலர்ந்து செயல் அறியாது. அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாம விளக்கம் இல்லாம அந்த செயல் அறியாது. அந்த குண்டிகை நீரெல்லாம் மந்திரித்து குடிக்க வச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு திருநாவுக்கரசுக்கு என்னாச்சு, அவர் குண்டிகை நீரை மேல தெளிச்சாங்க, அவரை குடிக்க வச்சாங்க. இதனால என்னாச்சு, அவருக்கு குறையவே இல்லைன்றத விட வயிற்று வலி அதிகமாயிடுச்சு. 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 ஆமா,
குறைஞ்சா கூட குறையவே இல்லைன்றதை விட இவங்க செய்ய செய்ய என்னாச்சு, வயிற்று வலி அதிகமாகி கொண்டே இருந்தது. நோவு என்ன பண்ணுது, இன்னும் அதிகமாகுது. நோவு மிக பரிபவத்தால் இடர் உழந்தார். அப்படியே ரொம்ப உருள்றாரு நம்முடைய சுவாமி. தாவாத புகழ் தரும சேனருக்கு வந்த பினி ஓவாது நின்றிடலும் ஒளியாமை உணர்ந்தராய் நாம் என் செய்வோம் என்றெளிந்து மனத்தினராய் போவார்கள் இது நம்மால் போக்கரிதாம் என புகழ்ந்து. அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இது மேல எங்களுக்கு தெரிய முடியாது. யாரு சமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரமும் சொல்லிட்டோம், எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் பயன்படுத்திட்டோம், எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களையும் செஞ்சுட்டோம், இனிமே எங்களுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, இதனால இனிமே இது சரி எப்படியோ போங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. குண்டர்களும் கைவிட்டார் கொடுஞ்சூளை கை கொண்டு மண்டி மிக மென்மேலும் முடுகுதலால் மதிமயங்கி பண்டையுட உணர்ந்தார்க்கு திலகவதியார் உலராக கொண்டவர்பால் ஊட்டுவான் தடை விட்டார் குறிப்புணர்த்த. என்ன ஆச்சு, சாக போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், கண்ணுக்கு முன்னாடி எமே வர்றப்பதான் என்ன ஆகும், நமக்கு நல்லது செஞ்சவங்களுடைய மூஞ்சியெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆஹா இவங்க எல்லாம் விட்டுட்டோமே, இவங்க ஒரு காலம் நம்ம பார்க்கல, இவங்களாலத்தான் நம்ம வாழ்ந்தோம், இவங்களாலத்தான் நம்ம நல்லா வந்தோம், ஆனா அவங்க ஒரு தடவை கூட நம்ம வாழ்க்கையில நமக்கு அவங்கள சரி பண்ணலையே அப்படின்னு எப்ப வரும்னா யமனோட மூஞ்சி லேசா போறப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சு அவங்க கிட்ட போய் செய்ய முடியுமா, செய்ய முடியும். ஆனா நமக்கு நல்ல உடல் இருக்கிறதவே, நல்ல மனம் இருக்கிறதவே, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நன்றி கடனாக வாழ்வதுதான் மிகச்சிறந்த வாழ்வு அப்படின்னு நம்முடைய அறநூல்கள் எல்லாம் சொல்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையில நான் வாழ்வதற்கு காரணமா இருக்க திலகவதியாருடைய ஞாபகம் யாருக்கு வருது, நம்முடைய தருமசேனருக்கு வருது. தருமசேனர் அப்பதான் நினைக்கிறார், ஐயோ அக்கா ஒரு தடவை பார்த்துருந்தாங்க, எப்படியும் சாக போறோம்னு உறுதியாகி போச்சு, ஆனா அக்கா நமக்காகத்தானே உயிர் வாழ்ந்தாங்க, நம்ம அக்காவை ஒரு முறை பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் மனசுல வருது. ஒருத்தன்ட்ட போய் ஆங்கவன் போய் திருவதிகை தனையடைய அருந்தவத்தால் பூங்கமழ்ந்த வனத்தின் புறத்தனைய கண்டிறைஞ்சி இங்கியான் உமக்கிளையார் ஏவடினால் வந்ததென தீங்குளவோ என வினவி மற்றவனும் செப்புவான். அப்ப அந்த அம்மா எங்க இருக்காங்களாம், அங்க போய் திருவதிகைக்கு ஒருத்தன் போய் போறான், திருவதிகைக்கு போறான். அங்க அந்த அம்மா எங்க இருக்காங்க, பூங்கமழ் நந்த வனத்தின் ஒரு பூக்கள் நிறைந்த நந்தவனத்துல நம்முடைய திலகவதியார் நிறைந்திருக்கின்றார். புரந்தனை அவரை பார்த்து கண்டு இறங்கி அவர் காலில் விழுந்து இங்கியான் உனக்கு உங்களுடைய இளையவன் அவரை பற்றிய செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா என்ன கேட்கிறாங்க, எப்பவுமே தந்தி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அந்த காலத்துல, அம்மா தந்தி வந்திருக்குமா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், என்ன கேட்போம், தந்தி வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா என்ன கேட்போம், எங்கிருந்து வந்திருக்குதுன்னு கேட்பாங்க இல்லைங்க, துயர செய்தி இருக்குதான்னு கேட்போம். அப்படிதான் கேட்போம், எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்க மாட்டோம், எப்பா என்னப்பா ஏதாவது கெட்ட செய்தியாப்பா, என்ன செய்திப்பா அப்படின்னு தான் கேட்போம். அப்ப அந்த காலத்துல தந்தி பாத்தீங்கன்னா அது தந்தியில தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், போஸ்டிங்கும் அதுலதான் வரும், உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்றதும் அதுதான் வரும், எல்லாமே நல்ல செய்தி வரும் கெட்ட செய்தி வரும். அதனால எடுத்தவொடனே கேட்கறது என்ன கேட்பாங்க, எங்க இருந்துன்னு வந்ததை விட நல்ல செய்தியா கெட்டது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி இந்த அம்மா கேட்கிறாங்க, தீங்குலவோ யார் கேட்கிறா, திலகவதியார் கேட்கிறாங்க, தீங்குலவோ ஏதாவது கெட்ட செய்தியாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், என்ன சொல்றான், கொல்லாத சூளை நோய் குடர்முடக்கி தீராமை எல்லாரும் கைவிட்டார் இது செயல் என முன்பிறந்த நல்லால் பால் சென்று எம்பி நான் உய்யும்படி கேட்டிங்கு அல்லாகும் பொழுதனைவாய் என்றார் என்றறிவித்தான். அப்ப என்ன சொன்னான், ஐயா உங்க தம்பிக்கு சூளை நோய் வந்துருச்சு, எல்லாரும் கைவிட்டாங்க, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க அக்கா கிட்ட கேட்டு ஏதாச்சும் உபாயம் இருக்கா, ஏதாவது நான் உயிரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு போய் கேட்டுட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாருங்க அப்படின்னு சொன்னான். என்றவன் முன் கூறுதலும் அப்ப சொன்ன உடனே என்ன சொல்ல, யான் அங்கு உன்னுடன் போந்து நன்னறியார் அமன்பாலி நன்னுகிறேன், எப்பா நான் உன் கூட வரமாட்டேன், அந்த நல்ல நெறினா என்னன்னே தெரியாத அந்த சமணர்கள் இருக்கக்கூடிய அமன்பாலிக்கு நான் வரமாட்டேன், நன்னுகிறேன் எனும் மாற்றம்னா பதில் எனும் மாற்றம் சென்றவனுக்கு உரை என்று திலகவதியார் மொழிய அன்றவனும் மீண்டு போய் புகுந்தபடி அவர் குறைத்தான். இவன் என்ன பண்ணிட்டான், போய் உங்க அக்கா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டான். இவன் என்ன நினைச்சா, அவரு பரமசேன நினைச்சா, நமக்கு ஒரு வயிற்று வழி ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம அக்கா
நம்மளை தேடி ஓடி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சான். அவங்க வரல. ஏன் வரல? ஏன் வரல? அங்க சமணர்கள் கூட இருக்கிறதுனால ஏன் வரல அவங்க? சமணர்கள் வந்து உடை அணியாம இருப்பாங்க, அத பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போகலங்க ஐயா. இப்போ நம்ம பிள்ளை இருக்கு, நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு, சின்ன பிள்ளை இருக்கு. பிள்ளை நான் பெத்த புள்ள இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு, சமணர் இடத்துல இருக்கு. அதுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. ஒரு தாய்க்கு அந்த செய்தி கிடைக்குது. தாய் என்ன சொல்லுவாளா? இந்த மாதிரி அவங்க எல்லாம் ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா? அவளுக்கு யாருதான் முக்கியம்? குழந்தைதான் முக்கியம். சுத்தி இருக்கவங்க ட்ரெஸ் போட்டா என்ன, போடாட்டி என்ன? ஆனா இந்த அம்மா வரமாட்டேன்றாங்க. ஏன் வரல? ஏன் வரமாட்டேன்னு சொல்றாங்க? ஏன் இறைவனே முதல்ல சொல்லியாச்சு. அருமை அருமை. அதுதான் என்ன, ஏற்கனவே ஒரு பெருவன் கனவு சொல்லிட்டாரு, சூளை நோய் நான் கொடுப்பேன், கவலைப்படாத, வந்துருவா அப்படி அப்படின்ட்டு. அப்படி அதனாலதான் அவங்க போல. சப்போஸ் சாமி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரன் ஓடி இருப்பாங்க. ஓடி தம்பி எப்படியாச்சும் தூக்கி நம்ம சரி பண்ணிருப்போம் ஓடி இருப்பாங்க. ஆனா இப்ப தம்பி எங்க இருந்து வரணும்? தம்பி எங்க இருந்து வரணும்? போகக்கூடாது. குழியில இருக்கிற பிள்ளைய மேல தூக்கணுமே தவிர நாம குழிக்குள்ள இறங்கக்கூடாது. புரியுதுங்களா? குழியில இருக்கிற பிள்ளைய நாம தூக்கணுமே தவிர நாம குழிக்குள்ள இறங்கக்கூடாது. அதனால சமணர் இடத்துல நாம போகக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு சமண வடிவத்தில் இருக்கக்கூடிய தர்மசேனர் வரணும்ன்றனால இந்த அம்மா மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் வரமாட்டேன் இந்த வார்த்தையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாரு? மருள்நீக்கியாரும் தர்மசேனர் என்று சொல்லக்கூடிய மருள்நீக்கியார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொன்ன உடனே என்ன பண்ணாரு அவங்க ஐயா என்ன சொல்றாரு, வார்த்தை கேட்டலுமே, அந்த வார்த்தை கேட்டவன் என்ன ஆயிடுச்சு, அயர் வைதி அப்படியே விழுந்துட்டாரு. அக்கா ஒண்ணுதான் ஹோப்பு, அக்கா வந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா போதும் நினைச்சோம், அக்காவும் இனிமே வரமாட்டாங்களான்னு சொல்லி அப்படியே அயர் வைதி, இதற்கு இனி நான் எவ்வாறு செய்வேன், இனிமே நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி எங்க அக்கா தான், அக்காவும் வரலன்னு சொல்லி நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி என இதற்கு இனி நான் எவ்வாறு செய்வேன் என ஈசர் அருள் கூடுதல், ஈசனுடைய அருள் கூடிச்சான். ஈசர் அருள் கூடுவதால் ஒவ்வாய் புன் சமய தொழியா இத்துயரொழிய செவ்வாறு சேர்திலகவதியார் தான் சேர்வன. திலகவதியார் இடத்துல சேரணும்ன்ற எண்ணம் ரொம்ப ஆணித்தரமா வந்துருச்சு. ஏன் அப்படி வந்துச்சு? இறைவனோட ஈசனோட அருள் என்ன ஆயிடுச்சு, கூடிருச்சு. அவருக்கு ஈசனோட அருள் கூடிட்டனால அவர் மனசுல என்ன தோணிருச்சு, திலகவதியாருடைய திருவடியை நான் பார்த்தே தீரணும், என் உயிர் போனாலும் அங்கேயே போட்டுன்ற ஆணித்தரமான எண்ணம். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு நடந்துச்சு. என்ன முன்னாடி இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆமா இதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் சென்று குறுகுவார். அப்ப என்னாச்சு, இறைவனோட திருவருள் குறைஞ்சு போச்சு. இறைவனோட திருவருள் குறைஞ்சனால இவர் என்ன பண்ணிட்டாரு, சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு போயிட்டாரு. இப்ப இறைவனோட திருவருள் கூட்டிட்டனால சமண சமயத்திலிருந்து திரும்ப சைவ சமயத்துக்கு வரணும்ன்றனால திலகவதியார் திருவடியை சேரணும்னு சாமி நினைக்கிறார். இது வரைக்கும் முடிச்சோம். எடுத்து அமன கருத்துய எழுதலால் எழுமுயற்சி அடுத்தலுமே அயர் ஒதுங்க திருவதிகை அணைவதனுக்கு குடுத்துழலும் பாயொழிய உரியுறு குண்டிகை உடைய தொடுத்த பீடியும் உடைய போவதற்கு துணிந்தெழுந்தார். என்னாச்சு, இப்ப எடுத்த மனசுல கருத்து வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாரு சாமி, அக்கா கிட்ட போகணும், அக்கா கிட்ட போயே தீரணும்ன்ற ஒரு மனசுல ஒரு கருத்து வச்சுட்டாரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது இலக்குன்ற மாதிரி எடுத்த மன கருத்து இல்ல. எழுதலாம் எழுமுயற்சி. அப்ப என்ன பண்ற, அவர் போகணும்னு எந்திரிக்க முயற்சி பண்றாரு. எந்திரிக்க முயற்சி பண்றாரு. என்ன முயற்சி? எழுமுயற்சி. எழுமுயற்சினா என்னைக்குமே எழுந்திருக்கக்கூடிய முயற்சி. அவர் நினைக்கிறாரு அமன் பள்ளியை விட்டு எந்திரிக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்யறாருன்னு இந்த இடத்துல போட்டிருந்தா கூட அவர் அப்படி இல்லை. சமண குடியிலிருந்து சைவ அந்த சிகரத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்தார். அதுதான் அடுத்தலுமே அயர்வதுங்க. அவரு அப்படி நினைக்கிறாருல்ல, நல்லா கவனிக்கிறீங்க. அவரு அக்காவை போய் பார்க்கணும், இன்னைக்கு அக்காவை பார்த்தே தரணும்னு எழுந்திருக்க முயற்சி செய்யறல, அப்பவே அவருக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் டயர்ட்னஸ் குறையுது. அயர்வதுங்க, அயர்வு என்ன ஆகுது, கொஞ்சம் குறையுது. அக்காவை போய் பார்க்கணும்னு நினைக்கிறப்பவே நம்ம மனசுக்குள்ள சில பேர் பார்த்துருக்கீங்களா, காய்ச்சல் நிறைய வந்திருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க எல்லாரும். சில பேருக்கு காய்ச்சல் நிறைய வந்திருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களுக்கு, எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு காய்ச்சல்லாம் வந்துருச்சுன்னா, நீங்க அம்மா மட்டும் அந்த வீட்டுக்கு வந்துட்டா அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் ஒரு செகண்ட்ல போகும். பொண்ணுக்கும் மட்டும் இல்ல, பசங்களுக்கும் அப்படிதான். காய்ச்சல் குதுகுதுன்னு ஏறும்.
அதுல அம்மாவோ அப்பாவோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது எந்த பக்கம் பறந்து போகும்னே தெரியாது. அந்த காய்ச்சல் வந்த திசையும் தெரியாது, போன திசையும் தெரியாது. நமக்கு பிடித்த நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏன் எல்லாரும் போய் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா, உடம்பு சரியில்லாதப்போ நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல வந்துட்டாலே போதும், பாதி உடல்நிலை சரியாகும். நீ தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு அழகான மருத்துவம் பார்த்தீங்களா? இது பேரு பார்க்கின்ற மருத்துவம். தொடு மருத்துவம் வேற இருக்கு, கேட்கிற மருத்துவம் இருக்கு. இது பாக்குற மருத்துவம். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை அவங்களை நம்ம நேரடியா பாக்குறோம், அவங்க நம்ம தொடுறாங்க, தொட்டு கண்ணத்தை தொட்டு தங்கம் நல்லாயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டா அந்த காய்ச்சல் தீருமா. காரணம் மனத்துலதான் வியாதி, உடம்புல வியாதி கிடையாது. உடம்புன்றது ஒரு ஒரு சும்மா பேரு தான். நீங்க உங்களுக்கு வர எல்லா வியாதிக்கும் காரணம் என்னதான்? மனசு மட்டும்தான். மனசு சரியா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு நோயும் வராது. மனசு சரியா இருக்கணும்னா நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். நமச்சிவாய மந்திரம் சொன்னா உடல் நோய் மட்டுமல்ல, உயிர் நோயும் போயிடும். நீ தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப குதுகுதுன்னு காய்ச்சதா நமச்சிவாயம், தலைவலிக்குதா நமச்சிவாயம், கால் வலிக்குதா நமச்சிவாயம், மூட்டு வலிக்குதா எப்படி சொல்லணும்? எங்க அப்பா வந்துருவான், என் பக்கத்திலேயே வந்து உட்காந்துருவான் அப்படின்ற எண்ணத்தோடு சொல்லும் போது அந்த சராசரத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமான் நம்ம பக்கத்துல இருந்தா நாம எதுக்கு பயப்படணும்? நமக்கு எதுக்கு காய்ச்சல் வருது? எதுவுமே வராம நம்ம தவிர்க்கணும். அதனால இது அக்காவை பார்க்கணும்னு நினைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அவருக்கு? அக்காவை பார்க்கணும்னு அந்த உறுதிப்பாடோடு நினைச்ச உடனே அயர்வானது ஒதுங்கி விட்டதாம். முன்னாடி அவ்வளவு அயர் வைத்து கிடந்தவர் அக்காவை அயர் ஒதுங்க திருவதிகை அணைவதனுக்கு குடுத்துழலும். அப்ப அங்க போனோம்னா என்ன பண்ணோம்? திருவதிகைன்றது எந்த ஊரு? திருவதிகைன்றது எந்த ஊரு? எப்படிப்பட்ட ஊரு? எரித்த ஊர். திரிபுரம் எரித்த ஊரு. அது எப்படிப்பட்ட ஊரு? சிவனடியார்கள் நிறைந்த ஊர். அது சமணர்கள் நிறைந்த ஊர்ல. பாடலிபுத்திரவனா சமணர்கள் நிறைந்த ஊரா இருக்கலாம். ஆனா திருவதிகை எப்படிப்பட்ட ஊரு? சிவனடியார்கள் இருக்கின்ற ஊர். அந்த ஊருக்குள்ள எப்படி போக முடியாது? ட்ரெஸ் இல்லாம நடந்துட முடியாது. இப்ப பாத்துருக்கீங்களா? ட்ரெஸ் இல்லாம நடக்க முடியாது, கையில பீலியை வச்சு நடக்க முடியாது, அந்த அந்த குண்டிகையை கையில தூக்கிக்கிட்டு அந்த கமண்ட்ல தூக்கிட்டு நடக்க முடியாது. ஏன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஊருக்குள்ளேயே யாரும் ஊருக்குள்ளேயே விட மாட்டாங்க. தயவு செய்து வெளியே போயிரு, இது எங்க அப்பா இருக்கிற ஊரு, நீங்க எல்லாம் சமணர்கள், நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தடுப்பாங்க. அப்படினாலும் அப்படிப்பட்ட ஊருக்கு அணைவதனுக்கு என்ன பண்ணாரு? குடுத்து உழலும் பாயொலிய. எப்பயுமே பாயை இடுக்குல வச்சிருப்பாங்க அவங்க. ஏன்? சமணர்கள் உட்கார்ந்த இடமெல்லாம் பள்ளி. பள்ளின்னு அர்த்தம் தூங்குறது. எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணுவாங்க? பாயை விரிச்சு படுத்துக்குவாங்க. யாரு? சமணர்கள் எந்த இடத்துல வேணாலும் பாயை விரிச்சு படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு சாக்கடை, நல்ல இடம், கெட்ட இடம் அது எதுவுமே கிடையாது. சமணர்கள் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பாயை விரிச்சுட்டாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு பள்ளி. பள்ளின்னு அர்த்தம் தூங்குற இடம். சமணர்கள் தூங்குற இடத்திலேயே என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவங்க தூங்குற இடத்திலேயே என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்லாரையும் கூப்பிட்டு சமணர்கள் தூங்குறாங்கல்ல, சமணர்கள் மேக்சிமம் ஒரு குகையைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க தூங்குறதுக்கு. ஒரு குகையைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த குகைக்குள்ள என்ன பண்ணுவாங்க? விரிச்சு படுத்துக்குவாங்க. பெட்ரூம் தான் அது பேர். பெட்ரூம் பேர் தான் பள்ளி. புரியுதுங்களா? பெட்ரூம் பேர் தான் பள்ளி. அது அங்க வந்து என்ன பண்ணோம்? அங்க வந்து இவங்களை பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு அங்கதான் என்ன சொல்லி கொடுப்பாங்க? பாடமும் அங்கதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெட்ரூமு, பாடம் சொல்லிக்கிற இடம், மந்திரிக்கிற இடம், மருந்து தயாரிக்கிற இடம் எல்லாமே பெட்ரூம் தான். பெட்ரூம் என்னது? படுக்கிற இடம், பள்ளி. அதனாலதான் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு என்னன்னு வந்துச்சு? சொல்லி கொடுக்குற இடத்துக்கு என்ன சமணர்கள் தான் போய் சொல்லி கொடுத்தாங்க. சமணர்கள் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து எல்லாரும் படிச்சாதான் இது என்னது? பள்ளிக்கூடம்னு வந்துச்சு. அதனாலதான் என்னமோ தெரியல, இங்க தமிழ் டீச்சர் தான் சொல்லுவாங்க, சமணர்கள் பள்ளியில போய் எல்லாரும் போய் படிச்சுட்டு வந்தனாலதான் பள்ளிக்கூடம் பேர் வச்சாங்க. சமணன் போயிட்டான், எல்லாரும் போயாச்சு. ஆனா அவன் எப்பயுமே தூங்குவான்ல, அந்த தூக்கம் மட்டும் பள்ளிக்கூடத்துல அப்படியே மிஞ்சி போச்சுருவாங்க. எங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதனாலதான் என்ன பாடம் எடுத்தாலும் எல்லாரும் எப்பயுமே தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு பேரு பள்ளிக்கூடம் பேர் வச்சுட்டாங்க. பள்ளின்னு பேர் வைக்கலாமா? பள்ளின்னா தூங்குற இடம் தான். இன்னைக்கும் பள்ளினா தூங்குற இடம் தான். கல்வி சாலை அதுதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு உள்ள பேர். கல்வி சாலை, கல்வி கற்கின்ற சாலை இடம், அதுதான் கல்வி சாலை தான். பள்ளிக்கூடம் என்ன அர்த்தம்? அது யார் வச்ச பேரு? தூங்குற இடத்துல சொல்லிக் கொடுத்தாங்க. எது சொல்லி கொடுத்தாங்க? கல்வியை சொல்லிக் கொடுத்தாங்க. சமணர்கள் கல்வி நிறைய பெருக்கிருக்காங்க. தூங்குற இடத்துல சொல்லி கொடுத்தனால அங்க எங்க படிக்கிறதுக்கு எங்க போறேன்னு கேட்பாங்களா? எங்க போறேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த கால சமணர்கள் பள்ளிக்கு போறோம்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். எல்லாரும் எங்க போறோம்னு சொல்லி கேட்பாங்க, எங்கப்பா போறீங்க படிக்கிறதுக்கு, எங்க போறீங்கன்னா பள்ளிக்கு போறோம். பள்ளின்னா என்ன, சமணர் பள்ளி. அது இப்போ கூடம் ஆயிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்பயும் நம்ம என்ன பண்றோம், பள்ளிக்கூடம் பேர் வச்சிருக்கோம். அது சரியா? தப்பு. தூங்குற இடம் தான். சமணன் சொன்னனால அது ஆயிப்போச்சு. சமணன் சொன்னா இன்னும் இது பேர் பள்ளிக்கூடம் போகுது, அது கல்வி சாலை அப்படின்னு தான் அதுக்கு பேர். சரி, அப்ப முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல பாய் ஒழித்தார். எப்பயுமே கக்கத்துல பாய் வச்சுக்குவாங்க அவங்க, எங்க போனாலும் விரிச்சு படுத்துருவாங்க. அதனால முதல்ல பாய் ஒழித்தார். உரியுறு குண்டிகை ஒழிய, அந்த குண்டிகைனா கமண்டலம், குண்டிகைன்றது அது பேரு கமண்டலம். அந்த கமண்டலத்தை தூக்கி எங்க போனாலும் தண்ணி வாட்டர் கேனோட தான் போவாங்க. யாரு? சமணர்கள் கையில வாட்டர் கேன் தான். வாட்டர் கேன் அந்த குண்டிகை கமண்டலம் வச்சு தாய் போவாங்க. தொடுத்த பீலியும் ஒழிய, பீலி மயில் பீலி வச்சுதான் கூட்டிட்டே போவாங்க. அதனால பீலியும் கீழே போட்டார். இப்ப இவ்வளவு நாளா நினைச்சு பாருங்க, இவ்வளவு நாளா சமணர்கள்லாம் கண்டிப்பா கக்கத்துல பாய் இருக்கணும், பக்கத்துல பாய் வச்சிருப்பாங்க, தலைமுடிய பிச்சு இருக்கணும், மட்டை அடிச்சுதான் இருக்கணும், உடம்புல ஒட்டு துணி இருக்கக்கூடாது, கையில கமண்டலம் இருக்கணும், ஒரு சின்ன பீலி இருக்கணும். சில பேர் வாயில துணி போட்டுக்குவாங்க, இப்படி வாயில துணி கட்டிக்குவாங்க சில பேர் வாயில. ஏன்னா பேசுறப்ப என்ன ஆயிடுமா, சமணர்களுடைய அந்த பழக்கத்துப்படி என்ன செய்யக்கூடாது, பல்லு விளக்கக்கூடாது. பல்லு விளக்குனா பல்ல இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் செத்துருமா, செத்தா அது உயிர் கொலையாயிடும். பல்லு கண்டிப்பா விளக்கக்கூடாது. குளிக்க கூடாது, ரொம்ப அதிகமா குளிச்சிடக்கூடாது, குளிச்சா உடம்புல இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் செத்துருமா. உடல் சுத்தம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமணர்கள் யாராவது பக்கத்துல போக முடியுமா? அப்படிப்பட்டவர்கள் சமணர்கள். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம், தொடுத்த பீலி ஒளிய, உரியிரு குண்டிகை ஒளிய, குடுத்து உழலும் பாயொழிய போறதுக்கு துணிஞ்சிட்டாரு. எல்லாத்தையும் ஒழிக்கலாம். ஏன்னா இது எத்தனை வருஷமா உடம்போட ஒட்டி இருந்துச்சு, கையில இருக்கிற கமண்டலமும், பக்கத்துல இருக்கிற பாயும், இன்னொரு கையில இருக்கக்கூடிய பீலியும் எத்தனை வருஷமா கூடவே இருந்துச்சு, 35 வருஷம் 40 வருஷமா கூடவே இருந்திருக்கு. யாரு கூட? தர்மசேனர் கூட ஒட்டியே இருந்துச்சு, கவச குண்டலம் மாதிரி. இன்னைக்கு அதை பிச்சு எறிகிறாரு. போய் தொலையட்டும், எங்க போகணும், நம்ம அக்காவை பார்க்க போகணும்னு துணிஞ்சு அது எல்லாத்தையும் விடுறாரு. பொய் தருமால் உள்ளத்து புன்சமர் இடங்களிந்து மெய் தருவான் நெறியடைவான் வெண்புடவை மெய் சூழ்ந்து. முதல்ல என்ன பண்றாரு, வெள்ளை கலர்ல புடவை எடுத்து சாத்துறாரு. சமணர்களுடைய பெண்கள் என்ன கலர் தான் சாத்தணும், சமணர்கள் புடவை. சமண பெண்கள் கையில் என்னதான் வச்சு சாத்தணும், என்ன ட்ரெஸ் தான் போடணும், வெண்மை நிறைய ஆடைதான். பெண்களுக்கு அவங்களுக்கு துறவரம் இருக்கு, அவங்களும் துறவரம் பண்ணலாம். ஆனா பெண்களுக்கு என்ன கிடையாது, முக்தி கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, சமணத்திற்குரிய பெண்களுக்கு என்ன கிடையாது, பெண்ணா பிறந்துட்டு அவங்களுக்கு என்ன கிடையாது, முக்தி கிடையாது. ஆனா அந்த பொண்ணு பெண் துறவியா இருக்கலாம், என்ன ட்ரெஸ் தான் அணிஞ்சிருக்கணும், வெள்ளை கலர் சேலை தான் அணிஞ்சிருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம சமயத்துல ஆண்களுக்கு தான் வெள்ளை, பெண்களுக்கு எல்லாம் கலர் புடவை. பாத்தீங்களா, நம்ம சமயத்துல ஆண்களுக்கு தான் வெள்ளை நிறப்பட்டு, வெள்ளை நிற வேஷ்டி, வெள்ளை சட்டை, பெண்களுக்கு கலர் புடவை. அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், பெண்களுக்கு வெள்ளை புடவை, ஆண்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. யாருக்கு? சமணர்களுக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம பாக்குறோம் சரஸ்வதின்னு சொல்றோம்ல, அந்த சரஸ்வதி அப்படிங்கிறது கூட சமணத்துல இருக்கக்கூடிய பெண் துறவி, அந்த இருக்கக்கூடிய பெண் துறவியத்தான் மார்க்கமா வச்சுதான் வரைஞ்சாரு. யாரு இவரு, அவர் பேர் என்ன, நம்ம வரைவாரு ஆதிசங்கரர் வரைகிறவர் ரவிவர்மா வந்து அந்த பெண் புடவை வச்சு வரைஞ்சதுக்கான காரணம் வந்து, அது வந்து அந்த புத்த சமண துறவிகள் பெண்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விவாதம். சரி, அப்ப என்ன பண்ணாரு, இந்த வெண்புடவை அங்க இருக்கும். ஏன் வெண்புடவை அங்க இருந்துச்சு, ஏன் அங்க சமணர்கள் பள்ளியில வெண்புடவை இருந்துச்சு, ஏன்னா அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் என்னதான் அணிஞ்சிருப்பாங்க, வெண்ணிற புடவை. அவர் நேரா போனாரு, பெண்களுடைய புடவை எடுத்து மேல சுத்திக்கிட்டாரு. யாரு? மெய் சூழ்ந்து உடம்புல சுத்திக்கிட்டாரு. யாரு? நம்மளுடைய தர்மசேனர். முதல் அன்னைக்குதான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிற நம்மளுடைய தர்மசேனர் முதல் அன்னைக்குதான் ட்ரெஸ்ஸே போடுறது. வெண்புடவை சூழ்ந்து விட மேல சுத்தாரு. கை தருவார் தமையூன்றி
காணாமே இரவின் கண் செய்தவ மாதவர் வாழும் திருவதிகை சென்றடைந்தார். யார் சொல்றா? திருவதிகள் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா? தவம் மாதவம் வாழும், தவத்திலேயே மகா தவங்கள் செய்பவர்கள் எங்க இருக்க முடியுமா? திருவதிகையில இருக்க முடியும். திருவதிகையில இருக்கணும் அப்படின்னா நீங்க தவத்திலேயே மகாதவம் செய்திருக்கணும். நாங்களும் செஞ்சிருக்கோம் இல்ல? நாங்க திருவதிகையில இல்லாட்டினாலும் நாங்களும் செஞ்சிருக்கோம். ஏன்? நாங்களும் ஒரு நாள் அங்க இருந்தோம், நாங்களும் அங்க பணி செஞ்சோம், நாங்களும் அங்க வளம் வந்தோம், நாங்களும் கோவில்ல சின்ன சின்ன விஷயங்கள் செய்தோம், அங்க பெருமானை பார்த்து நாங்க தொழுதோம். அப்படிங்கிறதுனால நாங்களும் தவம் செய்தோம் சொல்லிட்டு இரவின் கண் யாருக்கும் தெரியாம போறாங்க. ஏன் பகல்ல போனா என்ன செய்வாங்க? பகல்ல அவர் போறாரு, என்ன போறப்ப என்ன கேட்பாங்க? எங்க போற? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? எங்க போற? ஏன் உடம்புல ட்ரெஸ் போட்டிருக்க? யாரை பார்க்க போற? கேட்பாங்கல்ல. அக்காவை பார்க்க போனா விடுவாங்களா மாட்டாங்களும் தெரிஞ்சு யாருக்கும் தெரியாம இரவின் கண் வெண்புடவை சுற்றி ஒருத்தர கையில மறக்க முடியாம இருந்தாலும் ஒருத்தன் கையை பிடிச்சு ஒருத்தன் கூட போய் அவர் என்ன பண்றாரு? திருவதிகைக்கு போயிட்டாரு சாமி. சுரவி வயிற்றகம் கணலும் சூளை நோயுடன் தொடர குளவியலும் பெரும் விருப்ப கொண்டனைய புலவரை போன்று இளகுமணி மதிர்ச்சோதி எதிர்கொள் திருவதிகையினில் திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்று அணைந்தார். யாரு? முதல்ல சுலவி வயிற்றகம் கணலும் சூளை. வயிற்றுல என்ன இருக்கா? சூளை நோய் இருக்கு. வயிற்றுல சூளை நோயை வச்சிருக்கிறாரு. தொடர என்ன வருது? இவரும் போறாரு. இவர் போற இடத்துக்கு என்ன வருது? வயிற்று வலி கூடவே வருது. சில பேர் பாத்துருக்கீங்களா? சில பேருக்கு வீட்டுல அந்த ஒரு முக்குல உட்காந்தாதான் வயிறு வலிக்கும், அந்த முக்குல உட்காந்தா வயிறு வலிக்காது, இந்த முக்குல உட்காந்தா வயிறு வலிக்காது. ஆனா அதே இடத்துல போய் திரும்ப உட்காந்து அதனால என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் இடம் மாத்தி உட்காருப்பா. இல்ல வீட்டுல ரொம்ப அதிகமா வியாதி இருக்கிற என்ன சொல்லுவாங்க? எடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க? வியாதி அதிகமாயிடுச்சு, என்னன்னே தெரியல, வியாதி குறைய மாட்டேன். முதல்ல என்ன சொல்லுவாங்க? முதல்ல இந்த இடத்த விட்டு வேற ஏதாவது ஒரு 4-5 இடத்துக்கு போய் பாருங்க, இந்த இடத்த மாத்தி பாருங்க. இடத்த மாத்தி பார்த்தாவது இந்த என்ன ஆகுது, இந்த வியாதி போகுதான் சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க சைட்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்ப என்ன பண்ணுவாங்க? இடத்த மாத்தியாவது உட்காந்து பாருங்க, உங்களுக்கு அப்பயாவது ஏதாச்சும் ஆகுதான்னு சொல்லுவாங்க. யாராவது ரொம்ப அதிகமா வயசானவங்க சொல்லுவாங்க, பேசாம இடம் மாத்தி பாரு. ஒரே அது ஒரு இது சொல்லுவாங்க, இடம் மாத்தி பாரு. ரொம்ப வயது உடம்பு முடியலையா? இடத்த மாத்தி பாரு. இங்க உங்க தங்கச்சி கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னு சொன்னேன், மதுரையில இருந்து கோயம்புத்தூர்ல போய் இருந்து ஒரு வாரம் இருந்துதான் பாரு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இடத்த மாத்தினாலும் சில சமயம் நோய் மாறுமா. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் போற இடத்துக்குலாம் எது வருதான்? சூறை நோய் தொடருதான். இவர் போற இடத்துக்குலாம் சூறை நோய் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம தொடருதான். அப்படிப்பட்ட சூறை நோயை வச்சிருக்காரு நம்முடைய சுவாமி. அப்போ சுளவி வயிற்றகம் கணலும் சூளை நோயுடன் தொடர குளவியலும் பெரும் விருப்ப கொண்டனைய குளவரை போன். குளவி பெற்ற குழந்தை தன்னுடைய தாயை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசைப்படும், அந்த மாதிரி போறாங்க. வயிற்றுல சூழை நோய் இருந்தாலும் ஒரு குழந்தை தன்னுடைய தாயை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுமோ அது போல அவர் போறாரு. போன்றளவு மதிர்ச்சோதி அவருடைய அது எப்படி இருக்கு? அவ்வளோ பெரிய மதிர்களுடைய இடமா இருக்கு. ஏன்னா சமணர்கள் இருக்கிறதெல்லாம் என்ன ஊரு? சமணர்கள் இருக்கிறதெல்லாம் என்ன இடம்? சமணர்கள் இருக்கிற இடம்லாம் என்ன இடம் சாமி? மலை குகை, திறந்த வழி. குகை, திறந்த வழி, பாலடைஞ்ச மண்டபம், அழுத கட்டா குட்டிச்சவரு, இந்த மாதிரி இடத்துலதான் இருப்பாங்க அவங்க. யாரு? சமணர்கள் எங்க இருப்பாங்கன்னா பெரிய பெரிய மாளிகை இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க துறவிகள் அல்லவா. அதனால அவங்க என்ன இருப்பாங்க? காடு, அதுக்கப்புறம் கொகை, இல்லாட்டி முட்புத செடி, அப்புறம் இல்லாட்டினா பாலடைஞ்ச மண்டபம், இந்த மாதிரியான இடத்துலதான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க சமணர்கள். அவர்கள் இருக்கிற இடம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நம்முடைய சிவபெருமானுக்கு இடம் எப்படி இருந்தது? பெரிய ஒளி பொருந்திய மதிர்ச்சுவர்கள் நிறைந்த இடமா இருந்தது. அது போன்றளவு மதிர்ச்சோதி எதிர்கொள் திருவதிகையினர் திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்று அணைந்து. திலகவதியார் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார் நம்ம சாமி. வந்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமான பகுதி இது. முக்கியமான பகுதி. வந்தணைந்து திலகவதியார் அடிமேல் உறவணங்கி. திலகவதியார் காலில் பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டாரு? திருவடியில வீழ்ந்து வணங்கிட்டாரு. நந்தமது குலஞ்செய்த நற்றவத்தின் பயனணையீர் சொல்றாரு அக்கா கிட்ட. நல்லா அந்த வார்த்தை எல்லாரும் நல்லா கேளுங்க. நந்தமது குலம் செய்த, நம்ம குலம் செய்த, நம்ம
நம்ம குலங்குலமா செய்த நற்றவத்தில் பயனடையில். நம்ம குலத்தினுடைய மொத்த பயனும் எங்க அக்கா தான், நீதாம்மா. நம்ம குலத்தினுடைய பயன் எல்லாமே யாருதான்? நம்ம அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ள பாட்டேன் பூட்டேன், இது எல்லாம் செஞ்ச தவத்தினுடைய பயன் யாருன்னா நீங்க தான் அக்கா. நம்ம குலத்தினுடைய தவமே, குலம் செய்த நத்தவத்தின் பயனே நீதான். பயனனையி சொல்லிட்டு அவங்க திருவடியில விழுந்த சொல்றாரு, இந்த உடல் கொடுஞ்சூளை கடந்தடைந்தேன். இந்த உடம்புல கொடுஞ்சூளை கடந்து என்னை கொள்ளுதுக்கா. இனி மயங்காது கரை ஏறு, இனி மயங்காது உயிர்ந்து கரையேறு நெறி உரைத்தருளும் என உரைத்து சொல்லிட்டாரு. அக்காட்ட கீழே விழுந்துட்டாரு. விழுந்து, அக்கா இந்த உடம்புல சூளை நோய் போட்டு என்னை தாட்டி எடுக்குது. இனி நான் இந்த மயங்காம, நான் வருந்தாம இந்த சூளை நோயிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்லா கவனிக்கணும். அக்கா நீ நல்லா இரு தம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கா போதும். காலில் விழுந்து அவன் என்ன சொல்லுவான்? எல்லாரும் காலில் விழுந்து அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்கணும் மகராஜ், நல்லா இருப்பான், நல்லா இருப்பா, எந்திரிப்பா அப்படி சொல்லுவான்ல. அப்படி மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கா. நீ பெருசா நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நீ நல்லா இரு, உனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, எனக்கு நோய் சரியாகும், எதுவும் சொல்லாது. அவர் என்ன சொல்றாரு, இந்த உடல் கொடுஞ்சூளை கிடைந்து அடைந்தேன், இனி மயங்காது உயிர்ந்து கரையேறு நெறி உரைத்தருளும் என உரைத்து. நான் கரையேறணும்னு சொல்லி எனக்கு உரைத்தருளுக்கா, என்னை சொல்லுக்கா அப்படின்னு காலில் விழுந்து அப்படியே கதறாரு நம்மளுடைய சுவாமி. இந்த அம்மா சொல்றாங்க, இதான் இது இன்னொரு அழகான இடம், ரொம்ப அருமையான இடம். எல்லாரும் இந்த வரிகளை கவனிங்க. காலினை மேல் விழுந்தயரும் தம்பியார் தம்மை நோக்கி. காலில் விழுந்து கதறி அழுகின்றார் நம்முடைய சுவாமி. அவரை பார்த்து, ஆளுடைய தம்பெருமான் அருள் நினைந்து கைதொழுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தம்பிய காலில் விழுந்து நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ரொம்ப நாள் வர்ற தம்பி வராத தம்பி வந்து காலில் விழுந்து கதறா. அப்படி அந்த தம்பிக்காகத்தான் உயிர் வாழ்ந்தோம். அந்த தம்பி திரும்ப வந்து பண்ணிட்டாரு. காலில் விழுந்தவன என்ன பண்ணுவோம்? தப்புன்னு தூக்கி எந்திரிப்பா, நல்லா இருப்பா சொல்லுவோமா இல்லையா? இந்த இடம் ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும், ஒரே ஒரு நிமிஷம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணும். அவர் காலில் விழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? தம்பி நல்லா இருப்பா எந்திரிப்பான்னு தூக்கிடுவோம்ல. அக்கா அப்படி செய்யல. காலினை மேல் விழுந்தயரும் தம்பியார் தம்மை நோக்கி என்ன பண்ணாங்க? தலையில கைய வச்சுட்டாங்க, இப்படி கையை பிடிச்சிட்டாங்க, கண்கள்ல கண்ணை மூடிட்டாங்க. ஆளுடைய பெருமானுடைய திருவடியை நோக்கி அப்படியே கண்கள்ல கண்ணீர் பெருக்கினாங்க. தூக்கல். சிவபெருமானுடைய கருணையை முதல்ல அனுபவிச்சாங்க. ஏடா நான் ஒரு ஆளுன்னு நான் கேட்டதுக்கு என்னங்க, நீ என் கனவுல சொன்ன மாதிரியே சூளை நோயை கொடுத்து யாருனாலையும் தீர்க்க முடியாம திரும்ப என் காலிலேயே வந்து விழுக வச்சிருக்கிய பெருமானே அப்படின்னு சொல்லி பெருமானுக்கு நன்றி. எப்பயுமே காலில் விழுந்தவங்கள தூக்குறதுக்கு முன்னாடி சிவத்தை வணங்கிதான் தூக்கணும். அதுக்குதான் சொல்லலாம், காலில் யாராவது விழுந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்கும். ஏன்னா நம்ம காலில் அவங்க விழல, நம்ம காலில் அவங்க விழல. அவங்க யார் காலில் விழுந்திருக்காங்க? அவங்க சிவத்திற்கு விழுந்திருக்காங்க. அதனால சிவன் தான் தூக்கணும். நாம ஒரு நிமிடம் சிவமாகிதான் அவர்களை தூக்கணுமே தவிர நாம அவர்களை தூக்க கூடாது. காலில் யாராவது விழுந்தா கையெடுத்து கும்பிட்டு நமச்சிவாய சிவாய நம்ம ஏதோ பஞ்சாக்கர மந்திரம், சிவபெருமானுடைய திருநாமம், சொக்கநாதா, ஆரூரா, பிள்ளையப்பா, நடராசா என்றெல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நாமளே சிவம்னு விழுந்தவங்கள நாம சிவத்தினுடைய பேரை சொல்லி அவர்களை எழுப்பணும். அதுதான் சொல்றாங்க. ஆளுடைய தம்பெருமான் அருளை நினைந்து கை தொழுது. கையெடுத்து தொழுகிறான். தொழுதல்னால எப்படி தொழணும்? இப்படி சொல்லக்கூடாது, இது பேர் தொழுதல் இல்லை. தலைக்கு மேல கை வைக்கிறது தான் தொழுதல். தலைக்கு மேல இப்படிதான் கை வச்சு தொழணும். சிவபெருமானுக்கு அதான் தொழுதல். அருள் நினைந்து கை தொழுது கோளில் பல சமய நெறி குழியில் விழுந்து அறியாது மூலும் அருந்துயர் உழந்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கோளில் பரசமயம். கோளில் கோல் கோல் கோலிலி எம்பெருமான். கோல்னா குற்றம், கோல்னது குற்றம். கோலிலி கோல்னா குற்றம் இல்லாத அப்படின்ற. கோல் இலி இலினோ இல்லாத கோலிலி எம்பெருமான். கோலிலி திருக்கோளிலினே ஒரு ஊருக்கு தெரியும்ல. கோலிலினா குற்றம் இல்லாத இடம், அது பேர் கோலிலின்னு. கோளில் பர பர குற்றம். கோளில் சரி, ஓகே. ஆக நமக்கு அந்த பரசமய நெறி குழியில் விழுந்துட்டு அறியாது மூலம் அறியாது
மூலும் அருந்துயர் விழுந்து. இப்ப அந்த எங்கேயோ போய் குழிக்குள்ள விழுந்தீங்க, குழிக்குள்ள விழுந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு? ஒரு தீ மூண்டுருச்சு. அந்த தீ மூண்ட தீ என்ன ஆகுது? அணைய மாட்டேங்குது. அதுலயே கடந்து உழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, கோளில் பரசமய நெறிக்குழியில் விழுந்து அறியாது மூலும் அருந்துயர் உழந்தீர் எழுந்திரீர். என்ன சொல்றாங்க? எழுந்திரீர் என மொழிந்து. ஏற்கனவே என்ன சொன்னாங்க? சமண சமயத்துல அது என்னது? குழின்னு தான் சொல்லியிருந்தோம். குழிக்குள்ள விழுந்தவங்க என்ன பண்ணணும்? எந்திரிக்கணும்ல. எழுந்திரீர் என மொழிந்தார். எழுந்திரீர், எழுந்திரின்னு சொல்ல, எவ்வளவு மரியாதையா சொல்றாங்க. எழுந்திரீர். ஏன்? தம்பி தானே, எழுந்திரிடான்னு சொல்லலாம்ல. சொல்லல. ஏன் சொல்லல? தம்பி எந்த ஊர்ல இருக்கான்? வேற சமயத்துல இருக்கான். வேற சமயத்திலயும் பெரிய இடத்துல இருக்கான். அப்படிங்கிறப்போ தம்பிக்கு ஒரு மரியாதையில அவர் எழுந்திரீர் என மொழிந்தார். போயும் அந்த குழிக்குள்ள போய் விழுந்தீங்க, அங்கேயே கடந்தீங்க, அங்க கடந்துட்டு இங்க வந்து மொத்தமா எந்திரிக்க முடியாம கிடக்கீங்க, எந்திரிங்க, எழுந்திரீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்ன ஆச்சு? மற்ற உரை கேட்டலுமே மறுநீக்கியார் தாமும் உற்ற பிணி உடல் நெடுங்கு. இப்ப காலில் விழுந்து கிடக்கிறது யாரு? தர்மசேனர் செத்துட்டார். தர்மசேனர் செத்துட்டார். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எந்த பலாபலம் அவருக்கு இல்ல. அதனால மருள் நீக்கியார் ஆயிட்டார். முதல்ல மருள் நீக்கியார் வந்து அங்க இறந்து போய் தர்மசேனர் ஆயிட்டார். தர்மசேனரா இருந்தவர் இப்ப இறந்து போய் திரும்ப மருள் நீக்கியார் ஆயிட்டார். மருள் நீக்கியார் தாமும் உற்ற பிணி உடல் நடுங்கி எழுந்து தொழ உயர்தவத்தோர் கற்றை வேணியர் அருளே காணும் இது. அப்படியே அவர் என்ன அவர் எந்திரிக்கிறார். யாரு? அப்படியே கை நடுங்கி உடல் நடுங்கி எந்திரிக்கிறாரு நம்ம மருள் நீக்கியார். உற்ற பிணி உடல் நடுங்கி எழுந்து தொழ. அவருக்கு அக்கா சொல்றாங்க, உயர்தவத்தோர், உயர்ந்த தவத்தை உடையவர்கள் எல்லாம் கற்றை வேணியர் அருளே. அவன் கற்றை வேணியர் யாரு? கற்றை வேணினா சடை, வேணினா சடை, வேணினா சடை. கற்றை வேணி, கற்றை சடையுடையவன் யாரு? அவனுடைய அருள் தாங்க இதுன்னு சொல்றாரு. இவருக்கு புரியல. அவனுடைய அருள் தான் இதுன்னா அவன் சொல்லிதான் சூழ்நிலை வந்ததுன்னு யாருக்கு தெரியாது? மருள் தெரியாது. அதனால அவர் சொல்லாரு. அக்கா சொல்றாங்க, உயர்தவத்தோர் கற்றை வேணியர் அருளே காணும் இது. நீங்க வந்திருக்கிறது யார் என்ன தெரியுமா? கற்றை வேணியர் அருளாலத்தான் நீங்க வந்திருக்கீங்க. கலல் அடைந்தோர் பற்றறுப்பார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவனுடைய கலலை அடைந்தவர்களுடைய பற்றுகளை எல்லாம் மறுக்கின்றார். அவ யாரு? கடல் அடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். அடியன் மேல் புல்லரிக்குது. கற்றை வேணியர் அருளே காணும் இது கடல் அடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர். அதுதான் யார் கொடுத்த உபதேசம்? பணி செய்வீர் அப்படின்னு சொன்னதுதான் திலகவதியார் மருள் நீக்கியாருக்கு கொடுத்த உபதேசம். சிவபெருமானுடைய கடலை அடைஞ்சா போதும் உங்க பற்றுகள்லாம் அணைச்சிருவாரு. அவரை பணிந்து என்ன செய்யுங்க? பணி செய்யுங்க, பணி செய்வீர் என பணி. இவர் அப்படியே அக்கா காலில் விழுகிறாரு. எந்திரிக்கிறப்போ இதெல்லாம் கற்றை வேணியார் அருள் தான்ப்பா, நீ இனிமே பணி செய்கின்றப்ப அப்படி எந்திரிச்சு அக்காவை பாக்குற. அக்கா கையில என்ன இருக்கு? உளவார தடை. இந்த உளவார அந்த படை இருக்கு அக்கா கையில. அக்கா கையில ஒரு கையில தண்ணீர் இருக்கு, சாமி கூத்துறதுக்காக நீர் இருக்கு. கற்றை அந்த அந்த உளவார தடி இருக்கு. அக்கா நெற்றியில திருநீர் இருக்கு. அவங்க கண்கள்ல கண்ணீர் இருக்கு. அதை அப்படியே பார்த்தவரு தனக்குள்ள எடுத்துக்கிட்டார். இனிமே இதுதான் என்னுடைய யூனிஃபார்ம், என்னுடைய யூனிஃபார்ம் இதுதான். இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன். அக்கா அப்படி பார்த்தவரு தானும் அக்காவோட அந்த பணியை செய்யலான்னு அக்கா சொன்ன ஒரு வார்த்தை, தானும் இது கடலடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர். எல்லாரும் ஒரு சொல்லலாமா? பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் சொல்லலாமா? எல்லாரும் ஒரு சொல்லுங்க. பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர். பணிந்து பணி செய்வீர். மீது கடலடைந்தோர் பற்றறுப்பார் தலை பணிந்து பணி செய்வீர் என பணிந்தார். எவ்வளவு பெரிய இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மந்திர ஆற்றல் உண்டு. அதுக்காக தான் இந்த பாடம் உண்டு சொல்ல சொன்னேன். இந்த வார்த்தைக்கு, இந்த 2 வரிக்கு மந்திர ஆற்றல் உண்டு. அதனாலதான் நடராஜன் ஐயா சொல்லுங்க சாமி.
பற்றறுப்பார் தலை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். அந்த அந்த வார்த்தையை யார் சொல்றாங்க? திலகவதியார் தமை பணிந்து பணி செய்வீர். பற்றறுப்பார் தலை பணிந்து பணி செய்வீர் என பணிந்தார். வெரி குட். என பணித்தார். என பணித்தார். ஆக அம்மா பற்றறுப்பார் அவனை பணிந்து என்ன பண்ணும்? பணி செய்யணும் சொன்னாங்க. சொன்ன உடனே என்ற பொழுது அவரருளை எதிரேற்று கொண்டிறைஞ்ச நின்ற தபோதனியாரும் நின்மலன் பேர் அருள் நினைந்து சென்று வீரட்டம் புகுதற்கு திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். இவங்க என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க, பாப்பா உள்ள போனாங்க. யார் கூப்பிடுறா? திலகவதியார். கூப்பிடுறாங்க, வா உள்ள போகலாம். இவர் என்ன பண்றாரு? யார் வரல? வரமாட்டேங்கிறார். ஏன் வரல? ஏன்னா முறைப்படி தீக்கை எடுத்து எங்க போயிட்டாரு? முறைப்படி தீக்கை எடுத்து சமணத்துக்கு போயிட்டாரு. இப்ப உடம்புல எந்த தீக்கை இருக்கு? சமண தீக்கை இருக்கு, சமணத்தினுடைய தீக்கை இருக்கு. அந்த சாஸ்திர சம்பிரதாயத்துக்குள்ள போயிட்டார். என்னைக்கு தலைமுடிய பிக்க ஆரம்பிச்சு இடுக்கல பாய கவ்வி ஒரு கையில குண்டிகைய வச்சு ஒரு கையில பீலிய வச்சு என்னைக்கு அங்க போனாரோ அதுவே அங்க என்னது? தவக்கோலம். அந்த தவக்கோலத்திலிருந்து நான் இங்க வந்திருக்கேன். இப்ப உள்ள நுழைய முடியல அவர்னால மனசு. ஏற்கனவே திருமணமான பெண்ணுக்கு இன்னொரு ஆடவன் திருமாங்கல்ய சூட்டுறது முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு திருமணம் சூட்டியாச்சு. அதனால அது போல இவர் தயங்குறவனே நம்ம புரிஞ்சிருச்சு. இவங்க எவ்வளவு தம்பியோட மனசு தெரியாத என்ன பண்ணிட்டாங்க? நீ கவலைப்படாத, உனக்கு அந்த தீக்கு இருக்குன்னு நினைச்சு நீ கவலைப்படாத, நீ உள்ள வரலாம். எப்படி வரலாம்? இந்த அப்பா நான் கொண்டுறேன்னு சொல்லி நம்ம விறுவிறுன்னு உள்ள போறோம். இதுக்குள்ள கோயிலுக்குள்ள போய் நம்மளுடைய திருவதிகை ஒரே சொல்லி நம்ம திருவதிகை கோயிலுக்குள்ள போயிட்டு அம்மா என்ன பண்றாங்க? திருநீற்றை எடுத்துட்டு வந்து கொண்டு வராங்க. என்ற பொழுது அவர் அருளை எதிரேற்று கொண்டிறைஞ்ச நின்ற தபோதனியாரும். தபோதனி என்ன அர்த்தம்? தபோதனியார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தோப்பு, தவத்தினுடைய தோப்பு. தபோதனம் அப்படின்னு தவத்தினுடைய தோப்பு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தவம் செய்தவர்கள் தனியா தவம் செய்ய மாட்டாங்க. ஒரு 50 பேரு 60 பேரு, ஒரு 10 பேரு 15 பேர் அப்படின்னு தோப்பாக நின்று தவம் செய்வார்கள். அவங்களுக்கு ஏன் தோப்புன்னா, அவங்க இப்ப உட்கார்ந்தாங்கன்னா இன்னைக்கு 60 பேர் உட்கார்ந்தாங்கன்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? இடத்த விட்டு நட்டு வச்சீங்கன்னா 50 தென்னை மரத்தை நட்டு வச்சீங்கன்னா என்ன பண்ணும்? 50 தென்னை மரமும் அங்கேயேதான் இருக்கும். அப்படித்தானே? அந்த மாதிரி தவம் செய்பவர்கள் தான் தபோதனத்தர். உட்கார்ந்து 50 பேரும் உட்காருவாங்க. 50 பேர் உட்கார்ந்த இடத்துல நின்ன நேரத்துல அப்படியே மாறாம உட்கார்ந்து அப்படின்னா மரம் நட்ட மாதிரி தபம் செய்தவர் தபோதனியார். அப்போ அப்படி நின்னாங்க யாரு? நம்மளுடைய அக்கா திலகவதியாரும் தபோதனியாராக நின்றார். தபோதனியாரும் நின்மலன் பேர் அருள் நினைந்து, அவருடைய அருளை நினைந்து, நின்மலனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருளை நினைந்து சென்று உள்ள போயிட்டாங்க. திருவீரட்டம் புகுதற்கு உள்ள போய் புகுவதற்காக திருக்கையிலை குன்றுடையார். அவன் யாரு? திருக்கையிலையை குன்றாக உடையவன். யாரு? சிவபெருமான். அவனுடைய திருநீற்றை எடுத்துட்டு வந்து அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். என்ன பண்ணாரு? அஞ்செழுத்த ஓதி தம்பி கையில கொடுத்தார். பூசி விடல, கொடுக்குறாங்க. ஏன் பூசல? ஏன்னா இன்னும் தீக்கை முடியல. தீக்கை அவரா பூசினதுக்கு அப்புறம் தான் முடியும். அதனால கையில மட்டும் என்ன கொடுக்குறாங்க? விபூதி கொடுக்குறாங்க. விபூதி கையில நீங்க பாத்தீங்கன்னா 1 வயசு குழந்தைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? 1 வயசு குழந்தைக்கு திருநீர் பூசி விட மாட்டாங்க. பாத்தீங்களா? 1 வயசு வரைக்கும் குழந்தைக்கு திருநீர் பூச மாட்டாங்க. திருநீர் பூசலாம், குங்குமம் தான் அடக்கூடாதுங்கய்யா. ஏன்னா அந்த குழந்தை எதுக்குள்ள வரல. இப்ப 1 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடிச்சு 9வது மாசமோ 10வது மாசமோ மொட்டை அடிச்சு காது குத்துறோம் இல்லையா? காது குத்துனா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அந்த பூசாரி திருநீர் போட முடியும். காது குத்துனா மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் ஃபுல் திருநீர் போடுவாங்க. குழந்தை காது குத்திச்சான்னு கேட்டுதான் திருநீர் போடுவோம். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் திருநீர் போடும். நமக்கு காது குத்துறதுதான் நமக்கு என்னது? சமய தீக்கை. நம்ம பண்றது என்னது? காது குத்துறது என்னது? சமய தீக்கை தான். அது தீக்கை தான். எனக்கு அதுதான் என்ன சொல்லுவாங்க? எனக்கு காது
குத்தியாச்சு. சொல்லுவா, கேள்விப்பட்டீங்களா? என்ன காது குத்துறியா நீ? கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும். என்ன காது குத்துறியா நீ? என்ன அர்த்தம்? எனக்கு 3 வயசுலயே காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு காது குத்தியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீக்கைன்னு என்ன அர்த்தம்? தீக்கைன்னு என்ன அர்த்தம் சாமி? தீக்கைன்னு என்னது? முடிக்க போறேன். நான் முடிக்க போறேன். தீக்கைன்னு என்னது? ஒரு ஒழுக்க முறையை சொல்லி கொடுப்பது. புதிதாக ஒரு ஒழுக்க நெறிய கற்றுத்தரதுதான் தீக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. புதிதாக ஒரு ஒழுக்க நெறிய கற்று. அப்போ யாராவது நமக்கு பூஜா சொல்லி கொடுக்குறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே எனக்கு தெரியும்பா, எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு என்ன அர்த்தம்? அடியேன் தீக்கை பெற்று விட்டேன், ஏற்கனவே இந்த நெறியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, புதுசா சொல்ற மாதிரி நீ ஒன்னும் சொல்லாத, எனக்கு எதுவும் புதுசா தெரியும்னு நினைச்சு சொல்லாத, ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சுன்னு சொல்லி. ஆனா 9 வயது வரைக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? திருநீர். 9 மாதம் வரைக்கும் காது குத்திட்டாங்கன்னா தான் திரும்ப அவங்க திருநீர் போடுவாங்க கோவில்ல. தெரியல உங்களுக்கு என்ன, உங்க ஊர் பழக்கம் என்னன்னு தெரியல. இப்ப பிறந்த குழந்தைக்கு பார்ப்பாங்க. பிறந்த குழந்தைக்கு 3 மாசம் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் திருநீர் எல்லாம் வச்சுட்டு தாங்க ஐயா வருவோம் நாங்க. எங்க ஊர் பக்கம்லாம் 1 வயசுலதான் கோயில்ல வச்சு அவர் தான் முதல்ல திருநீர் பூசுவாங்க. ஏன்னா அதுக்கு முந்தி யாரும் வீட்லயும் பூச மாட்டாங்க, கோயில்ல போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி அப்பதான் திருநீரே பூசுவாங்க. 1 வயசு வரைக்கும் அர்ச்சனையும் அதே மாதிரி எங்கேயும் பண்ணவும் மாட்டாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. 1 வயசுலதான் அவர் பூசினதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாருமே திருநீர் பூசுவாங்க. ஆமா. அப்போ வேற ஒரு கதை இருக்குதுங்க. அதுக்கு திருநீர் பூசுவாங்க. திருநீர் பூசாம இல்ல, அந்த காது குத்து மொட்டடிச்சு காது குத்துறது ஓங்கார தத்துவத்தை உணர்த்தி அதை செய்யறதாங்க காது குத்துறது. அதுக்குதான் அந்த மொட்டடிச்சு காது குத்துறது சொல்லுங்க. ஒழுக்க நிறைய சொல்லி கொடுக்கறது அந்த ஓங்கார தத்துவம் தான் காது குத்துறது சொல்லுது. ஆனா திருநீர் எல்லாம் இடுவாங்க, குங்குமம் தான் இட மாட்டாங்க. நீங்க கோயில் ஐயர் போனா கூட 1 வயசு 1 மாசம் ஆயிடுச்சா, அந்த 16 நாள் ஆயிடுச்சானா திருநீர் இட்டு விட்டுருவாங்க குழந்தைக்கு. எங்க இதுல உண்டுங்க திருநீர் எல்லாம் இடுவோம். அந்த காது குத்துறது அன்னைக்குதான் தாய் மாமா மடியில உட்கார வைத்து அந்த ஓங்கார தத்துவத்தை அந்த குழந்தை காதுல சொல்லி காது குத்துறதுங்க. சிவாயம். கரெக்ட். நம்மளுடைய சமயத்துல மொட்டை அடிச்சு காது குத்துறது சமய தீக்கு, அதுதான் சமய தீக்கு. இன்னுமே ஐயா பிறந்த முடி எடுத்தாதான் அவங்க அந்த இது போகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால பிறந்த முடி எல்லாரும் திருநீர் பூசுவாங்க. கோயில் பூசாரி மட்டும் பூச மாட்டா. அப்படி கோயில் பூசாரி காது குத்தியாச்சா 10 மாசம் ஆச்சா அப்படின்னு கேட்டுதான் முதல் திருநீர் பூசுவாங்க, கோவில் திருநீர். சரி, அதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, அப்படி திருநீர் பூச முடியாது யாருக்கு? நம்மளுடைய மருள் நீக்கியாருக்கு பூச முடியாது. காரணம் இன்னும் உடம்புல அந்த இது இருக்கு, குறியெல்லாம் இருக்கு. அதனால என்ன பண்றாரு எங்க அம்மா, கையில திருநீர் எடுத்து நம்மளுடைய குன்று திருக்கைலாய குன்றுடைய சிவபெருமானுடைய திருநீரை கையில அப்படி கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு, 2 கையிலையும் இப்படி வாங்கிட்டாரு. முதல்ல அம்மா திருநீர் கொடுக்குறாங்க, அவருக்கு திருநீரை வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஞ்செழுத்து ஓதி நமச்சிவாய மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் தீக்கை. திருவாளன் திருநீரு திலகவதியார் அளித்த பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேற்ற குருவார் அணிந்து தமக்கு குற்றவிட குய்ப்பு நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார்பின் தாம் வந்தார். கையில திலகவதியார் கொடுத்த திருநீர் என்ன பண்ணாரு, பெருந்தகையார் பணிந்தேற்ற பெருவாழ்வு வந்ததென, அதுதான் பெருவாழ்வான். அப்பதான் தெரியும் திருநீர். நமக்கெல்லாம் திருநீர் எப்படி இருக்கு? நமக்கெல்லாம் திருநீரை பார்த்தா ஒரு பெருவாழ்வு மாதிரியா இருக்கு? நமக்கு திருநீரை பார்த்தா ஒரு சின்ன சாம்பல் தான். ஆனா நிச்சயமா பெருவாழ்வு தானுங்க அது. மனமு வந்து அணிவதுதாங்க திருநீர். திருநீரை பெருவாழ்வுனா அணியணும். ஏன்னா இந்த திருநீர் யாருக்கு கிடைக்கல? பிரான்ஸ்காரனுக்கு கிடைக்கல, யூரோப்பியன்காரனுக்கு கிடைக்கல, ஆஸ்திரேலியாக்காரனுக்கு கிடைக்கல. ஏன் நம்ம தமிழ்நாட்டை விட்டு நீங்க ஆந்திரா போனா கூட திருநீர் பூச மாட்டாங்க. நீங்க திருநீர் பூச மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு சாக்கு கட்டி இருக்குல்ல, நாம கட்டி இருக்குல்ல, நாம கட்டியை தான் வெளியே வச்சிருப்பாங்க. நாம கட்டியை தான் ஒரு 3 உரசி நெத்தியில பூசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஆந்திராவில் அடியன் ஹைதராபாத்ல இருப்பேன், அங்க திருநீர் இருக்காது. ஒரு சின்ன சுண்ண கட்டி மாதிரி இருக்கும். இந்த சுண்ண கட்டி தான் வெளியே வச்சிருப்பாங்க. அதைத்தான் என்ன பண்ணணும், நல்லா கையில நல்ல 3 வரல வச்சு தேய்ச்சு நெற்றியில போட்டுக்கணும். அப்படித்தான் இருக்கு. திருநீர் என்பது எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல தென்னாருடைய சிவனுடைய இடத்துல மட்டும் இருக்குமா. மற்ற இடங்கள்ல திருநீர் என்பது மிக மிக, அதனால திருநீர் என்பது யாருக்கும் கிடைக்காத பெருவாழ்வு அப்படின்னு நினைச்சு பெருவாழ்வு பூசி
அணிந்து குருவார அணிந்து, குருவார அணிந்துனா உடல் முழுவதும் என்ன பண்றாரு? பணிந்தேற்ற குருவார் அணிந்து தமக்கு உற்றவிட துய்ப்பு நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். அப்போ இங்க பாருங்களேன், தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். தம் முன்பு வந்தார் யாரு? திலகவதியார். அந்த அக்காவுக்கு பின்னாடி என்ன யார் போறாரு? இப்போ பின்னாடி போறாரு. அக்கா எங்க போறாங்க? அக்கா கோவிலுக்கு போறாங்க. அப்போ நீரணிந்தார் அகத்திருளும் நிறைக்கங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சையினால் மாதவம் செய் சீரடியார் திருவளவும் திருமெழுகும் தோண்டியும் கொண்டு ஆரணிந்தார் கோயிலுள் அடைந்தவரை கொடுப்புக்கார். எப்படி நீரணிந்தாருக்கு என்ன ஆச்சா? அகத்திருளும் போயிடுச்சா, நிறைக்கங்குள் புறத்து. இவர் எப்ப கிளம்பி வந்தாரு? இவர் எப்ப கிளம்பி வந்தாரு? நைட்டு கிளம்பி வந்தாரு. விடிகாத்தாலதான் வந்தாரு. அப்ப இருட்டுதான். அதான் கவனிங்க, அப்ப இருட்டுதான். இவரு நெற்றியில நீர் அணிஞ்சோடனே அகையிருள் போயிடுச்சான். அதே சமயத்துல என்ன ஆயிடுச்சான்? புறயிருளும் போயிடுச்சான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொழுது புலர்ந்தது. பொழுது புலர்வதற்கும் இவர் நெற்றியில திருநீர் இடுவதற்கும் சரியா நேரம் இருந்துச்சான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீரணிந்தார் அகத்திருளும் நிறைக்கங்குள் புறத்திருளும். கங்குள்னா என்னது? கங்குள்னா இரவு. நிறைக்கங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினால் மாதவம் செய் சீரடியார். அப்ப அந்த அக்கா என்ன வச்சிருந்தாங்களாம்? திருவளகு வச்சிருந்தாங்களாம். யாரு? சீரடியாராக இருக்கக்கூடிய நம்முடைய திலகவதியார் திருவளகும் திருமெழுக தோண்டியும், திருமெழுகு பண்றதுக்கு தோண்டி மாதிரி வச்சுக்குவாங்க போல, தோண்டியும் கொண்டு ஆற அணிந்தார். உடம்பு பூரா தொங்க விட்டுருக்காங்க அந்த அக்கா. ஒரு பக்கம் ரக்கமாறு, ஒரு பக்கம் தோண்டி, ஒரு பக்கம் நீரு, ஒரு பக்கம் குடம், ஒரு பக்கம் பூப்புடல். இந்த அம்மா எப்படி நிக்குது? இந்த அம்மா திலகவதி எப்படி நிக்கிறாங்க? ஒரு பக்கம் விளக்கமாறு, ஒரு பக்கம் தோண்டி, ஒரு பக்கம் தண்ணி எடுத்துட்டு போற அந்த வாளி, இன்னொரு பக்கம் அந்த பூப்புடலை. இதெல்லாம் போட்டுட்டு அந்த அம்மா அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா? எவ்வளவு சொத்துக்காரம்மா, எவ்வளவு பெரிய ஆளு, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனாலும் நாம இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம கோயில்ல விளக்கமாறு நம்ம வைய பேசிட்டு நடந்துட்டு என்ன பண்ணுவோம்? நானு உழவார 3 வருஷம் ஆச்சு, நீ உழவார 3 மாசம் தான் ஆச்சு. போய் அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அந்த இதை நீ எடுத்துட்டு வா, இதை நீ செய்யி, எது கம்மியா அப்படித்தானே செய்வோம். இந்த அம்மாவுக்கு யாருக்கும் வேலை சொல்றது பிடிக்காது. யாருக்கு? திலகவதியாருக்கு யாருக்கும் எந்த வேலையும் சொல்றது பிடிக்காது. அந்த அம்மாவே அந்த வேலையை செய்யணும். அதனால விளக்கமாற வச்சுட்டு திரும்ப தூக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது கரெக்டத்துக்கு என்ன கொடுக்கணும்? கரெக்டத்துக்கு மெழுகிடணும், கரெக்டத்துக்கு கோலம் போடணும், கரெக்டத்துக்கு அழகிடணும், கரெக்டத்துக்கு விளக்கேற்றணும், கரெக்டத்துக்கு பூ தொடுக்கணும். எல்லாம் பண்ணுன்றப்போ வெளியே போயிட்டு உள்ள போயிட்டுலாம் வர முடியாது. கோவில்லாம் சின்ன கோயிலா, இங்க இருந்து வெளியே போயிட்டு உள்ள போறதுக்கு எல்லாத்தையும் தூக்கி நம்ம பிளாட்ஃபார்ம் கடையில போட்டுப்பான் பாருங்க. இந்த பக்கம் பொம்மை, அந்த பக்கம் வாட்சு, இந்த பக்கம் இதுன்னு போட்டு எல்லாத்தையும் வச்சு நிப்பேன். அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க? அழகுக்குரிய பொருள், மெழுகிடுவதற்குரிய பொருள், நீர்க்குரிய பொருள், நமக்கு மலர்களுக்கு கூடிய பொருள் எல்லாத்தையும் வச்சு அம்மா நடந்து போறாங்க. இவர் என்ன பண்றாரு? அவங்க பின்னாடியே போறாங்க. இதைத்தான் சொன்னாங்க. போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர்கின் புகுவே. அக்காவுதான் சொன்னாரு. அந்த அளவுக்கு நீர் சுமந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் பின்னாடி இவரு போனாரு. யார் போனாரு? போனாரு. இதுல ஒரு பாடலும் நிறைவு செய்ய போறோம். திருக்கடில வீரட்டானம். யாரோ வந்திருக்காங்க நினைக்கிறேன். யாரு இருக்கா? சரி. திருக்கடில வீரட்டானம் திருந்த செங்கனக வரைச்சிலையார் பெருங்கோயில் தொழுது வளம் கொண்டு இறைஞ்சி தரைத்தளத்தின் மீது மீசை விழுந்து தம்பிரான் திருவருளால் உரைத்த தமிழ் மாலைகள் சார்த்தும் உணர்வு பெற உரந்துரைத்தார். என்ன அழகு! திருக்கடில வீரட்டானத்துக்குள்ள போயிட்டாரு. திருந்தன என்ன? தெளிவான அர்த்தம். திருந்த செங்கனக வரைச்சிலையார். சுவாமி எப்படி இருக்காரு? செங்கனகம். கனகத்திலேயே நிறைய கனகம் இருக்கு. நமக்கு என்னது? செம்பொன், கரும்பொன். கரும்பொன் என்ன சாமி? கரும்பொன் என்னது? இரும்பு. கரும்பொன்னு ஒரு கரும்பொன்னா இரும்பு, செம்பொன்னா தங்கம். பொன் அப்படின்றது காமனான உலோகம். அத செம்பொன்,
கரும்பொன் அப்படின்னு சொல்லுவாங்க, பைம்பொன் அப்படின்னுவாங்க. நிறைய அந்த கலரை வச்சு பொன் அப்படிமா. அப்படி செங்கனக செம்மை நிற தங்கம் போல ஜொலிக்கின்ற நம்மளுடைய வரைச்சிலையார். சிலையார்னா என்னன்னா கையில வில்லேந்தியவர். சிவபெருமானுக்கு கையில முத வில்லேந்தியவர் யாரு? உலகத்திலேயே வில்ல முத கையில பிடிச்சவர் யாரு? அந்த சராசரத்துக்கும் கையில முதல்ல பிடிச்சவர் யாரு? சிவபெருமான். எங்க? ராமர் கிடையாதா? இவர் தான் காலத்தால் அழியாதவர்கள். இவர் தானே இருந்தாரு. எங்க பிடிச்சாரு வில்ல? இவங்கள இது முப்புறம் எரிக்கிற போது ஐயா திருவிரட்டானம். முப்புறம் எரித்தாடு எது? வீரட்டானம். என்ன வீரட்டானம்? அதிகை வீரட்டானம். 8 செயலை செய்ததுதான் வீரட்டானம். முப்புறம் எரித்தது, இது பிரம்மன் தலை கொய்தது, காமனை காய்ந்தது, இது மாதிரி 8 வீரட்ட செயல்களை செஞ்சிருக்காரு. எல்லாத்துக்குமே வீரட்டானம் தான். திருவதிகை வீரட்டானம் எதுக்கு ஃபேமஸ்? முப்புறம் எரிச்சதுக்கு ஃபேமஸ். அதனால முப்புறம் எரிச்ச இடம் அங்க என்ன வச்சிருக்கான்? செங்கனக வரைச்சி. அவன் கையில என்னதான் வச்சிருப்பான்? வில்லுதான் வச்சிருப்பான். ஏன்? அவன் கையில தான் வில்லு இருந்தது. ஏன்னா முப்புறத்தை எரிக்கிறதுக்கு வில்லு அவங்க கொடுத்தாங்க அப்படியே. அதனால செங்கனக வரைச்சிலையார் பெருங்கோயில் தொழுது. முதல்ல கோயிலை சுத்தணும் ஃபர்ஸ்ட். பெருங்கோயில் தொழுது வளம் கொண்டு விடுவன் கோயிலுக்குள்ள போயிடக்கூடாது. எடுத்தோடனே வெளிப்பிரகாரத்தை வளம் வந்து தொழணும். அப்பதான் மனசுல கூடிய கசடெல்லாம் நீங்கும். தொழுது வளம் கொண்டு இறைஞ்சன் என்ன பண்ணும்? கீழே விழுந்து சுவாமிய இறைஞ்சன் என்னது? ஒரு 10 நாள் சாப்பிடாதவன், 1 மாசம் சாப்பிடாதவனுக்கு ஒரு கவலம் சோறு யாராவது வச்சிருந்தா எவ்வளவு கெஞ்சி கேட்போமோ அந்த மாதிரி சிவபெருமானை பார்க்கும்போது அப்படியே வறியவன் போல இறைஞ்சி தரைதளத்தின் மீசை வீழ்ந்து, தரையில வீழ்ந்து எந்திரிக்க. முதல்ல பிரகாரம் சுத்தி கீழே விழுந்து எந்திரிச்சு தம்பிரான் திருவருளால் என்ன பண்றாரு? தம்பிரான்னா யாரு? சிவபெருமானுடைய திருவருளால் உரைத்த தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார். என்ன பண்ணாரு? அவனுடைய திருவருளால சாமியை தமிழ் மாலைகளை கொண்டு தமிழ் மாலைகள் சாத்துகின்ற உணர்வு பெறுகின்றவர்களாக உணர்ந்து உரைத்தார். என்ன உரைத்தாரு? கூற்றாகினவாறு விளக்ககலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். இதுதான் அடுத்தாரம் பார்க்க போறோம். இனிமே கூற்றாகின பாட்டுல தொடங்கி உள்ள எங்கெல்லாம் பாட்டு வருதோ அங்கெல்லாம் பாட போறோம். எங்க உள்ளுக்குள்ள பெரிய புராணத்துல எங்கெல்லாம் பாட்டு வருதோ அந்த பாட்டெல்லாம் நம்ம பாட போறோம் அப்படின்னு சொல்லி சாமி உள்ள போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? திருவதிகை கோவிலுக்குள்ள மருள் நீக்கியார் போயிட்டாரு. மருள் நீக்கியார் எப்பதான் திருநாவுக்கரசர் ஆவாருன்னு நம்ம பார்ப்போம். மருள் நீக்கியார் எப்பதான் திருநாவுக்கரசர் ஆகிறாருன்னு நம்மளும் பார்ப்போம். மருள் நீக்கியார் தர்மசேனர் ஆனாரு. திரும்ப தர்மசேனர் மருள் நீக்கியா ஆனாரு. அதோட இப்ப சாமி அக்காவோட பேச்சை கேட்டு முறையாக தீக்கை பெற்று திருவதிகை கோவிலுக்குள்ளே நுழைகின்றார். நுழைந்து அவர் பாடலை பாட தொடங்குகின்றார். அப்படிங்கிற இடத்துல நாம நிறைவு செய்து இனி வருகின்ற அமர்வுகள்ல அவர் என்னென்ன அற்புதங்கள்லாம் செய்தார். இன்னும் திருவதிகையில தான் இருக்கும். திருவதிகையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய திலகவதியார் திருவடி கீழேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மருள் நீக்கியாருடைய திருவடி கீழேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவரோடு சேர்ந்து நாமும் நம்மளுடைய கையிலே வில்லை ஏந்திய பெருமானாக, முப்புறம் எரித்த பெருமானாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருக்கோயிலை வலம் வந்தோம். அவரோடு சேர்ந்து நானும் இறைஞ்சினோம். அவரோடு சேர்ந்து நாமும் தரைமிசை வீழ்ந்தோம். அவரோடு சேர்ந்து இப்பொழுது பாடல் பாடுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். அடுத்த வாரம் கூற்றாயினவாறு பாடல்ல தொடங்கி அவர் போகின்ற அத்தனை அந்த எல்லா ஊர்களும் திங்களூர் கடைசியா அவர் சென்று பதம் அடைந்தது என்ன ஊர் சாமி? திருப்புகலூர் வரைக்கும் நம்ம போய் அவர் கூடவே பயணிக்க போறோம். அவர் எங்க பாடுறாரோ அங்க பாட போறோம். அவர் எங்க அழுகிறாரோ அவரோடு சேர்ந்து கண்ணீர் மண்ண போறோம் என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து இதுகாரும் திருநாவுக்கரசர் புராணத்தை செவிமடுத்த அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய சென்னி சேர்த்த வணக்கத்தை சொல்லி திருநாவுக்கரசருடைய குருபொருள் உங்களுக்கு நிலைத்து நின்று இங்காத தவத்தை கொடுத்து தவத்தினாலே வருகின்ற பயனையும் தந்து
நீங்கள் நினைக்கின்ற அத்தனை காரியத்தையும் வெற்றிகரமாக நினைக்கின்ற ஒரு நிகழ்வாக செய்து உங்களுக்கு அத்தனை வித நலங்களையும் வளங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி குருநாதர் திருவடி பணிந்து அடியேன் இதை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் நடராஜன் ஐயா அவர்கள் வான்முகில் வளாது பெய்க வாழ்த்து. பிரேமம்மா ஆரியத்தவர்கள். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. நன்றிங்க சுவாமி. அம்மா வாழ்த்து பாடல் பாடிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம். அம்மா வாழ்த்து பாடல் முடிச்சிருக்கேன். ஆரிய தடந்தோள் முடிச்சிருக்கேன். திருச்சிற்றம்பலம். ஆரிரே தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கோருசை தனிவேல் வாழ்க பொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மிக அத ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் அப்படின்னா அவருக்கு அம்மையார் சொன்னாங்களே இல்லையோ, நீங்க எங்களுக்கு இந்த பற்று அறுப்பார்னா என்னது, நம்மளுடைய பாச பற்று எல்லாம் அறுத்து நம்ம தம்பி பணிந்து அவரை பணிந்து நம்ம இறைவனை அதாவது ஒழுக்கம் அந்த தவம் தீட்சதுன்னு சொல்றோம்னா அந்த ஒழுக்க நிலையை நம்ம அடையணும் அப்படின்ற அந்த பாடலுடைய இந்த கருத்து ரொம்ப எனக்கு ரொம்ப நல்ல சிறப்பா இருந்ததுங்க. அந்த சமணர்கள் என்னென்ன வைத்திருப்பார்கின்ற விளக்கமும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. பள்ளிக்கூடம்ன்றதுக்கு நல்ல விளக்கம். எப்பவுமே நம்ம பள்ளிக்கூடம் அப்பெல்லாம் ஆரம்ப காலத்துல தெரியாது. இது சமணர்கள் சொன்னதாக அந்த தத்துவத்தை அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தது. அப்புறம் கால் மடிச்சு போட்டு உக்காடுறது அப்படின்ட்டுதான் நம்ம அதெல்லாம் இன்னைக்கு விளக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தா இருந்ததுங்க. ஆனா நம்ம கால் மடிச்சு போட்டுதான் உட்காந்து உணவு வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த பத்மாசனன்றது தெரியாது. ஆனா சாதாரண மடிச்சு போட்டுதான் உட்காருவோம்ன்றதுன்னு அந்த சிறப்பான சமணர் கால் அதெல்லாம் ரொம்ப விளக்கம் நல்லா இருந்ததுங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த 10 பாடல் இது வரைக்கும் 10 பாடல் இன்றைக்கு 10 பாடல் முடிச்சிருக்கீங்க. அருமையான ஒரு விளக்கம். 69 பாடல் எங்களுடைய கணக்குப்படி 69 பாடல் முடிச்சிருக்காங்க ஐயா. 69 சரி 69 பாடல் கரெக்டா வந்திருக்கிறோங்க ஐயா. இந்த ஒரு சந்தேகம் ஐயா, ஒரே ஒரு பாட்டுல ஒரு வார்த்தை சந்தேகம். அதாவது வெண்புடவை மெய் சூழ்ந்து அதாவது எந்த பாட்டு ஆரம்பம்னா பொய் தருமால் உள்ளத்து புன் சமணர் இடம் கழிந்து மெய் தருவான் நெறியடைவார் வெண்புடவை மெய் சூழ்ந்து கை தருவார் தமை ஊன்றி. அந்த கை தருவார் அங்க என்ன அர்த்தம் அது? கை தருவார்னா அவரால் நடந்து போக முடியல. அதுல ஒருத்தரை வச்சுதானே அவங்க அக்காவை போய் பார்த்து வர சொன்னார் இல்லையா? அவரை துணைக்கு வச்சுக்கிட்டு தான் இவர் போனாரு. தனியா போக முடியல. கை தருவார் தமை ஒன்றி. அவரால் எந்திரிச்சு நிக்க முடியல. ஒருத்தரை நம்ம அந்த அக்கா கூட அவருக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒருத்தவங்க ஒரு சீடர் மாதிரி அவரை பிடிச்சிக்கிட்டு அவங்க போனார் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கருத்து. கை தருவார்னா சிவபெருமான் இருக்கார் இல்லையா, சிவபெருமான் தான் கை தருவாங்க. எல்லாத்துக்கும் அவன் தான் கை தருவாங்க. அவனை தன் மனசுக்குள்ள ஊன்றி எந்திரிச்சாரு அப்படின்னு ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அப்படி அல்ல பொருள். அங்க என்ன பொருள்னா, அவரு அந்த வெண்புடவையை சுத்தி அந்த ஒருவன் தனக்கு மெய் காப்பாளனாக இருக்கிறாங்களே ஒருத்தன் அவனுடைய கைகளை பிடித்து கொண்டுதான் நடந்தார். ஏன்னா அவரால் நடக்க முடியல. யாருனாலும் நடக்க முடியல. நம்முடைய தர்மசேனர்னாலும் நடக்க முடியல. அவர் அப்படியே வயிற்று வழியில தோடி கிடந்தாரு. அவரோட வண்டியில போனாரு. அவரோட வண்டியில, மாட்டு வண்டியிலயோ ஏதோ வண்டியில, குதிரை வண்டியிலயோ அக்காவை பாக்குறதுக்காக இரவோட இரவா. ஏன்னா பாடலிபுத்திரத்துல இருந்து நம்மளுடைய திருவதிகை பாத்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கும். அவ்வளவுதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே சாமி? பாடலிபுத்திரம் 11 கிலோமீட்டருங்க. 11 கிலோமீட்டர் பாடலிபுத்திரத்துல இருந்தா
ஆமா பாடலிபுத்திரம் கடலூர் தானே? கடலூர் தான் பாடலிபுத்திரமா? ஆமா, கடலூர்ல இருந்து நம்ம திருவதிக்கு 11 கிலோமீட்டர். ஆமா, அங்க இருந்து அவங்க 11 கிலோமீட்டர் வந்து அவர் வந்திருக்காரு. வர்றதுக்கு வண்டியில தான் வந்தாருன்னு சொல்றாங்க. அதனால அதை வந்து சொல்றேன், வேற ஒண்ணு நல்லது நல்லது. ஆக ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும். கணேஷ் ஐயா அவர்களுக்கு அடியனுடைய சனி சேர்த்த வணக்கங்கள் மற்றும் தம்பதியினர் இருவருக்குமே. அடியே அவங்களுக்கு கால் பண்ண முடியாம போச்சு. ஐயா திருவடியை வணங்கி அடியனுக்கு கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் இறைவனோட குருவர்கள் சேரட்டும். திருவதிகை நம்ம வந்து இருக்கோம். அதனால எல்லாரும் தொடர்ந்து நீங்க அதெல்லாம் கவனிக்கணும், கேட்கணும்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடியை பணிந்து அடியை நிறைவு செய்யறேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றி சாமி. அடியன் விடைபெறுகிறேன். திருவடி பதிவு கொடுக்கணும்னா கொடுக்கலாம். உத்தரவு வாங்கிக்கலாம். அடியார்கள் ஏதாவது இதை பற்றிய செய்திகள் சொல்லணும்னா குரல் பதிவா கொடுக்கலாம். உங்க செய்திகளை குரல் பதிவா கொடுக்கலாம். அதை நம்ம கேட்டுக்கலாம். ஈசன் குடும்பத்துல அதை நீங்க போடுங்க. ஈசன் குடும்பத்துல நீங்க குரல் பதிவா கொடுங்க, அதை நாங்க கேட்டுக்கலாம். நல்லதுங்க சார். ஐயா விடைபெறுகிறேன் ஐயா. திருவடி திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்தடியார் சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அம்மா திருவடி வணக்கம்மா. விடைபெறுகிறேன். திருவடி வணக்கம் ஐயா. கணேஷ் ஐயா திருவடி வணங்குகின்ற ரஞ்சிதாமணி அம்மா, பொன்முடி அம்மா, ரேவதி அம்மா, சிவகணேசையா அத்தனை பேருடைய திருவடி வணங்குகின்றேன். பிரேம அம்மா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. நன்றி சாமி. நன்றி. அடியேன் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சிவ சாமி 2 பேரையும் பார்த்ததுல அடியனுக்கு